ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெமோ வீடியோ கிளாஸஸை பார்த்துட்டு எனக்காக நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப என்னோடய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து என்னுடைய முதல் வீடியோவாக நம்ம சைட்லேருந்து இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு வந்து இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் என்னால் இந்த போர்ஷன்ஸை இந்த மேக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியுன்றதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். அதை மீறி இப்போ மே தாண்டி ஜூன் போகுது அப்படின்னாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை கம்ப்ளீட்டாக நம்ம முடிக்க பார்க்கலாம். இப்போ இலக்கணன்றது கண்டிப்பாக நமக்கு கஷ்டம்தான், அது நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. இருந்தாலும் இப்போ உங்களுக்கு இருக்கிற டைமில் அதில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை சரி பண்ண இருக்காது. அதனால் இப்போ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் இப்போ நாங்கள் பண்ணுறதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் மேலே வர்றதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணணும். ஏன்னா இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தாகணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி எப்படியாவது இதுலேருந்து கடந்து வர பாருங்கள். எங்கள் சைடில் இருந்தாலும் சரி, இல்லை பொதுவாக இருக்கிற விஷயத்தை வச்சு இந்த இலக்கணத்துலேருந்து சரி பண்ணி கண்டிப்பாக நிறைய மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. இப்போ டெமோ வீடியோக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸு எப்படி சார் இருக்கும்னு ஃபோனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ ஒரே டாபிக்ஸாக போகாமல் ஒரே டாபிக் போனால் எப்படி இந்த கிளாஸஸ் போகுன்றது ஒரு ஐடியாஸ் இருக்காது. அதனால் ஒரு 5 டாப்பிக்கை நான் எடுத்து வந்திருக்கேன். அந்த 5 டாப்பிக்கும் நம்ம முழுசாக பார்க்க முடியாது, ஏன்னா நமக்கு ஒரு டாபிக் அந்த டைமிங் வந்து நமக்கு பத்தாது. அதனால் அந்த 5 டாப்பிக்லேயும் எது நமக்கு மறக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ அதை மட்டும் எடுத்து கொஞ்சம் முடிக்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த கிளாஸஸ் எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மொத்தமாக பண்ணலாமா இல்லை எப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 5 டாபிக் மட்டும் என்னன்றது இன்றைக்கானது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வல்லின மிகுமிகா இருக்குங்கள, அந்த வல்லின மிகுமிகாலேயே நான் ஆல்ரெடி குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். வேற்றுமை தொகையில் வல்லின மிகுமிகா என்ன மாதிரி இருக்குன்றது நமக்கு சம்டைம்ஸ் மறக்க ஆரம்பிக்கும் டேஸ் போக போக. அதில் இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஷார்ட்கட் மட்டும் பார்ப்போம். அது நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் வர மாதிரியோ இல்லை நான் உங்களுக்கு தனியாகவும் அதை நான் சென்ட் பண்ணிடுறேன். அது ஒரு டாபிக். செகண்ட் டாப்பிக்கு, இந்த டாபிக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து சிலபஸில் இருக்காது, ஆனால் இது வந்து புக்ஸில் அவைலபிளாக இருக்கும் நமக்கு. இந்த தன்னிலை தொடர், தொடர்நிலை தொடர், கலவை தொடர், இதை பற்றி இது உள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து தேர்ட் டாப்பிக்காக நம்ம பார்க்குறது வந்து ஒருமைப்பன்மையில் ஒரு 2 கான்செப்ட் மட்டும் வச்சு அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து புணர்ச்சி விதியில் ஒரு 3 விதி, அதை மட்டும் பார்த்துக்கலாம். கடைசியாக எப்பயும் போல் ஓர் எழுத்து ஒரு மொழி இல்லாமல் நம்ம எந்த கிளாஸஸும் பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரே டைமில் போர்ஷன்ஸ் முடிக்கிறது கஷ்டம். அப்போ ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஒரு 3 ஓர் எழுத்து ஒரு மொழி மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஆன்சர்ஸ் இருக்கிறத நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போது இந்த கிளாஸஸில் இந்த 5 இருக்கக்கூடியது மட்டும் நம்ம அங்கங்கே இருக்கிற கஷ்டமானதை ட்ரை பண்ணி இதை முடிச்சுக்கலாம். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, எப்படி இருக்குன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 5 நம்ம பார்க்குற அந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கு வேற்றுமை தொகையில் வல்லின மிகுமிகா நம்ம சொல்கிறோம்ல, அதில் கொஞ்சம் மட்டும் அடிக்கடி மறக்குதுன்றாங்கல்ல, அதுக்கான ஷார்ட்கட் மட்டும் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பிக்சர் மாதிரி நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து 2 3 4 5 6 7 1 8 நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை விட்டுருங்க. இப்போ 2 3 4 5 6 7 இந்த வேற்றுமை தொகை அப்படின்னு தனியாக இருக்குது, வேற்றுமை தொடர் அப்படின்னு இருக்குது. சில பேருக்கு தொகை எது தொடர் எதுன்னு தெரியல, ஃப்ரெஷர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தொகை அப்படின்றது மறைந்து வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லுவாங்க. அதாவது அதுக்கான உறுப்புகள் வந்து மறைஞ்சு வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2ஆம் வேற்றுமை தொகைக்கான உறுப்பு எது அப்படின்னு கேட்கும்போது நம்ம அந்த ஐயால் குயின் அதுக்கன் அப்படின்னு நம்ம படிப்போம்ல, அப்போ இதோடைய உறுப்புகள் மறைஞ்சு வருது அப்படின்னும் போது நம்ம தொகைன்னு யூஸ் பண்ணுவோம். அந்த உறுப்புகளே மறையாமல் வெளிப்படையாக வருதுன்னா தொடர். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது, சும்மா ஃப்ரெஷர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்க பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ இந்த வேற்றுமை தொகை வேற்றுமை தொடர் இதில் எதுலாம் வல்லினம் மிகும் மிகாதுன்றதுக்கு சும்மா நம்ம எப்பயும் படிக்காமல் ஷார்ட்கட் மாதிரி போனோம் அப்படின்னா இதில் 2 4 இது இந்த ஈவன் நம்பர்ஸ் இருக்குங்கள, இந்த 2 4ன்றது எப்பயுமே ஒரு பேர் தான், இவங்க பிரிய மாட்டாங்க. அடுத்து 3 5 இவங்க 2 பேர் இருக்காங்களா, இந்த ஆட் நம்பர்ஸு, இவங்க எப்பயுமே பிரியவே மாட்டாங்க, இவங்க ஒரு பேர். அடுத்து ரிமைனிங் இருக்கிறது 6 7 இவங்க 2 பேர் இருக்காங்களா, இப்போ 2 4 ஒரு பேருங்களா, 3 5 ஒரு பேர், 6 7 ஒரு பேர். இந்த பேர் ஏன் சொல்கிறோன்னா 2ல் என்ன ஆன்சர் வருமோ அதே ஆன்சர் தான் உங்களுக்கு 4லேயும் வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2ஆம் வேற்றுமை தொடர் இருக்குது, 2ஆம் வேற்றுமை தொகை இருக்குது. இப்போ 2ஆம் வேற்றுமை தொடரில் மட்டும்தான் வல்லின மிகும், கரெக்டுங்களா? இப்போ இதில் என்ன ஆன்சரோ சேம் 4க்கு 4ஆம் வேற்றுமை தொடரில் என்ன ஆக போகுது, வல்லினம் மிக போகுது. இதே மாதிரி 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. இதில் என்ன ஆன்சரோ எக்ஸாக்டாக 4, அதாவது 4ஆம் வேற்றுமை தொகையிலையும் வல்லினம் மிகாது. இதுலேருந்து என்ன தெரியுது, 2 4 எப்பயுமே பேர் தான், 3 5 பேர் தான். 6க்கு என்ன ஆன்சர் வருதோ 6க்கு வர அதே ஆன்சரு 7க்கு வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இவங்க ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுருவோம். உங்கள் சைடில் இந்த பாக்ஸ் வந்துருக்குங்களா, இதில் என்ன டிக் போட்டிருந்தா அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு 2 4 3 5 6 7 இதை பார்த்தோமா. இப்போ எதுலாம் மிகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ ஒரு டிக்கு போட்டு வச்சுக்கோங்க. மிகாதுன்றதுக்கு ஒரு கிராஸ் போட்டு வச்சுக்கிறோம்.
சைடில் வர பாக்ஸில் 3,5 இதுக்கு ரெண்டுமே கிராஸ் போட்டிருக்கோம். இதுலேருந்து என்ன தெரியுது, 3ஆம் வேற்றுமை தொடர்லையும் வல்லினமிகாது, 3ஆம் வேற்றுமை தொகையிலையும் வல்லினமிகாது. இதே ஆன்சர் தான் 5க்கு. இப்போ புக்கில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, ஆனால் நாம் என்ன பண்ண மாட்டோம்னா தனியாக இதை எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டோ தனியாக எழுதி வச்சோ நம்ம பார்க்கறது இல்லைன்றதுனால மொத்தமாக பார்க்கும்போது இதை அப்படியே கடந்து போயிடுவோம். இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் பாக்ஸ் போட்டு சும்மா செப்பரேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரிவிஷன் டைமை நீங்கள் சேவ் பண்ணி மற்ற இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் எப்பயும் போல தான். இப்போ இந்த மாதிரி எதுலாம் கஷ்டமோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாக்ஸை போட்டு வச்சுட்டு, இப்போ இந்த பாக்ஸ் உங்களுக்கு வந்து 10 செகண்ட் ஆகும். 10 செகண்ட் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த டாபிக் என்ன பண்ணிடலாம், நீங்கள் நகர்ந்துட்டு போயிடலாம். அப்போ ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஈஸி அப்படின்ற நினைப்பை வச்சுக்கிட்டு இதை நீங்கள் கடந்து வந்துடலாம், அவ்வளோதான். இப்போ இந்த வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது இந்த டாப்பிக்கு இந்த ஒரு பாக்ஸ் தான். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டு போகிறீங்க, 10 செகண்ட் ஒரு ஆன்சர் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு போகிறீங்க, அவ்வளோதான். இந்த நம்மளும் இந்த டாப்பிக்கில் இதுக்கு மேலே படிக்க ஒன்றும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்குற செகண்ட் டாப்பிக்கு, நம்ம சிலபஸில் வந்து தொடர் வகைகள்னு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்காக ஒரு குட்டியாக அந்த 3 டாபிக் சொன்னோம்ல, தனிநிலை தொடர், தொடர்நிலை தொடர், கலவை தொடர். இதில் நம்ம சும்மா வந்து ஜஸ்ட் அதில் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, அது மட்டும் நம்ம பார்ப்போம். என்ன அப்படின்னா, இப்போ தனிநிலை தொடர்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ ஸ்கூல் புக் டெஃபினேஷன் போனீங்கன்னா ஓர் எழுவாய் ஒரே ஒரு பயனிலை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதே வார்த்தை உங்களுக்கு சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க, தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்கள்ல நமக்கு எந்தெந்த சென்டென்ஸ்லாம் வந்து கரெக்டுன்னு. இப்போ ஒரு எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிவது தனிநிலை தொடர் இப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் 100% ஆன்சர்ன்றது ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய் ஒரு பயனிலை கொண்டு முடிவது, இது மட்டும்தான் என்ன ஆன்சர் வரும்னா தனிநிலை தொடருக்கு வந்து வரப்போகுது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தனிநிலை தொடர்னாலே ஒரு பயனிலை தான் வரும், கரெக்டுங்களா? தனிநிலை தொடர்னாலே எக்ஸாக்டாக நம்ம சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பயனிலை அப்படின்னு வருது. இதுலேருந்து நீங்கள் என்ன வச்சுக்கலாம், தனியாக இப்போ நான் இருந்தேன்னா ஒரு பயனும் எனக்கு வாழ்க்கையில் கிடைக்காது, யார் கூட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், இது மாதிரி இருக்கணும், சின்னதாக ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கணும். தனிநிலை தொடருக்கு கீவேர்டு எது, ஒரு பயனிலை. இது மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், தனியாக இருந்தேன்னா ஒரு பயனும் வாழ்க்கையில் இல்லை. அப்போ தனிநிலைன்னு வந்தாலே ஆன்சரில் என்ன இருக்கணும், ஒரு பயனிலை அப்படின்றது இருக்கணும். ஆனால் எழுவாயை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுவாய் இருக்கலாம், எக்ஸாக்டாக நான் வச்சுங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாயும் நமக்கு கொடுக்கலாம். இதோட தனிநிலை தொடரை விட்டுருங்க, இது பெருசாக உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கலவை தொடர் இருக்குது, உங்களுக்கு தொடர்நிலை தொடர் இருக்குது. இப்போ ஸ்கூல் புக் டேட்டா நீங்கள் 10th ஓல்டு புக் அந்த மாதிரி போனீங்கன்னா தொடர்நிலை தொடர் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் பார்க்குற இஷ்யூ என்னென்னா, அதனால் அப்படின்ற ஆகையால் ஏனெனில் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா தொடர்நிலை தொடர், இதெல்லாம் இல்லைன்னா கலவை தொடர், இப்படி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக சும்மா சொல்ல வர்றது என்னென்னா, எல்லா தொடர்நிலை தொடர்லையும் அதனாலோ ஆகையாலோ கொடுக்கணுன்னு எந்த வித யூஸும் நமக்கு கிடையாது. இப்போ இதெல்லாம் கொடுக்காத ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், சும்மா கேட்டு பாருங்கள். இப்போ தமிழரசி போட்டியில் பங்கேற்றால் அல்லது வெற்றி பெற்றால் பரிசு பெற்றால், அதாவது தமிழரசி போட்டியில் பங்கேற்றால் நமக்கு இந்த அரைப்புள்ளி போடுவோமா, அது போட்டுக்கோங்க. தமிழரசி போட்டியில் பங்கேற்றால் வெற்றி பெற்றால் பரிசு பெற்றால். இப்போ நான் உங்களுக்கு சைடில் அந்த சென்டென்ஸை நான் கொடுத்துட்றேன். இப்போ இதுதான் சென்டென்ஸு. இந்த சென்டென்ஸில் அதனால் ஆகையால் இந்த மாதிரி இணைச்சொற்கள் இணைப்புச் சொற்கள் வந்து நமக்கு வரல. அப்போ இணைப்புச் சொற்கள் வரலனாலும் இது ஆக்சுவலாக என்னதான், ஒரு தொடர்நிலை தொடர் தான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா டைமுமே இணைப்புச் சொற்கள் நமக்கு ஒரு தொடர்நிலை தொடரில் வரணும்னு எந்த வித நீடும் நமக்கு கிடையாது. அப்போ எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது, ஒரு சென்டென்ஸை பார்த்தா அதனால் ஆகையால் வரலனாலும் நீங்கள் வந்து தொடர்நிலை தொடரில் வரணும்னு சொல்லிட்டீங்க. இப்போ எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, தொடர்நிலை தொடராக இருந்தாலும் சரி கலவை தொடராக இருந்தாலும் சரி அந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக ஒரு நிறுத்தற் குறியீடு இருக்கும். நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கலவை தொடரில் கமா யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? அதாவது கார்புள்ளி யூஸ் பண்ணுவோம், கமா யூஸ் பண்ணணும். தொடர்நிலை தொடர் வந்துட்டீங்க அப்படின்னா அரைப்புள்ளி யூஸ் பண்ணணும், ஒரு டாட் வச்சு கீழே கமா போடுவோம்ல, அதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ இது ஒன் ஆஃப் த ஹிண்ட். அரைப்புள்ளி அப்படின்னா தொடர்நிலை தொடர் அரைப்புள்ளி வருது, கலவை தொடர் அப்படின்னா கார்புள்ளி வருது. அப்போ கலவையில் கார்புள்ளியில் நமக்கு என்ன வரப்போகுது, கார், அதாவது கலவை. இப்படியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கலவையில் கார்புள்ளி, தொடர்நிலையில் அரைப்புள்ளி. இப்போ இது ஒன் ஆஃப் த ஹிண்ட் தான். இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக படிக்கணும்ப்பா, ஃபுல்லாக அந்த சென்டென்ஸை படிங்க. அந்த சென்டென்ஸுடைய முதல் நிறுத்தற் குறியீடு எங்கே வருதுன்னு பாருங்கள். அது அரைப்புள்ளியோ கார்புள்ளியோ அது பிரச்சனை இல்லை. அந்த நிறுத்தற் குறியீடு வர அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுலேருந்து அந்த நிறுத்தற் குறியீடு வரைக்கும் என்ன சென்டென்ஸ் இருக்கோ அந்த சென்டென்ஸை படித்து பார்க்கணும். அந்த சென்டென்ஸு முழுமை அடைதான்னு பாருங்கள். அதாவது முழுமை அடையாமல் ஒரு எச்ச வாக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அது கலவையில் போடணும். முழுமை அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை நீங்கள் வந்து தொடர்நிலையில் போடணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு தமிழரசி போட்டியில் பங்கேற்றால் ஒரு அரைப்புள்ளி வருது. இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஒரு சென்டென்ஸ் படித்து பார்க்குறீங்க, தமிழரசி போட்டியில் பங்கேற்றால், இது ஒரு முழுமை பெற்ற வாக்கியம், அதாவது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸு. அப்போ நிறுத்தற் குறியீடுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அது தொடர்நிலை தொடர்.
இன்கேஸ் நிறுத்தற்குறிக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற அந்த சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆகாத சென்டென்ஸ், அதாவது இப்போ நேற்று புயல் வீசியதால் அப்படின்னு வரும். அதாவது இப்போ தொடர்நிலைன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று புயல் வீசியது அதனால் அப்படின்னு போயிடும் இல்லையா. நேற்று புயல் வீசியது பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை அதனால் போகணும்னு அவசியம் கூட இருக்காது. என்ன சொல்ல வரோன்னா, நேற்று புயல் வீசியது அப்படி வந்தால் தொடர்நிலை தொடர். நேற்று புயல் வீசியதால் ஒரு எச்ச வாக்கியமாக நிற்குதுங்களா, அந்த மாதிரி நிறுத்தற்குறிக்கு முன்னாடி ஒரு எச்ச வாக்கியமாக நிற்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கலவையில் போட்டுக்கோங்க. அப்போ இதுதான் மெயின் ஹிண்ட். ஒன்று அரைப்புள்ளியா கார்புள்ளியான்னு பாருங்கள். கார்புள்ளியாக இருந்துச்சுன்னா கலவை தொடர், அரைப்புள்ளியாக இருந்துச்சுன்னா தொடர்நிலை. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. செகண்டு, அதை எங்கும் என்னால் பார்க்க முடியல அப்படின்னா நிறுத்தற்குறிக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற அந்த வாக்கியம் முழுமை பெற்று இருந்தால் தொடர்நிலை, முழுமை பெறாமல் எச்ச வாக்கியமாக இருந்தால் கலவை. இவ்வளோதான் கான்செப்ட். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கலவைனா எச்ச வாக்கியம், சும்மானா ஞாபகம் வச்சிங்களேன் எச்ச கலைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எச்சமாக நிற்குதுன்னா கலவை தொடர். இவ்வளோதான் உங்களுக்கு கான்செப்ட். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த 3 முடிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து தொடர்நிலை வாக்கியத்துக்கு ஸ்கூல் புக் சென்டென்ஸ் இருக்குது, ஐ மீன் அந்த டெஃபினேஷன்ஸ் இருக்கும். நம்ம எப்படி இப்போ தனிநிலைன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு பயனிலை வருதோ, இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பயனிலை வரும். பல பயனிலை கொண்டு முடிவது தான் நமக்கு என்ன வரப்போகுது, தொடர்நிலை தொடர் வரப்போகுது. தொடர்நிலை தொடர்னால் என்ன, பல பயனிலைக்கு வரும். தனிநிலை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், ஒரு பயனிலை வரும். இதெல்லாம் புக் சென்டென்ஸ், அதாவது புக்குடைய அந்த எக்ஸாக்ட் வார்த்தை. இது நமக்கு தெரியறதும் முக்கியம்தான். தனிநிலைனா ஒரு பயனிலை, தொடர்நிலை அப்படின்னா பல பயனிலை. இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ஷார்ட்கட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கொஷினை பார்த்து எச்ச வாக்கியமா முழுமை பெற்ற வாக்கியமா அதை வச்சு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? இப்போ ஓவராலாக இந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நிறுத்தற்குறிக்கு முன்னாடி இருந்து முழுமை பெற்று இருந்தால் தொடர், முழுமை பெறாமல் இருந்துச்சுன்னா கலவை. இவ்வளோதான் மொத்த கான்செப்ட். இதை அப்படியே முடிச்சுக்கோங்க. இதை தாண்டி இதில் வேற கேட்கறதுக்கும் ஒன்றும் இல்லை. இது நம்மளோட 2வது டாப்பிக்கில் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்குற 3வது டாப்பிக்கு, அதாவது ஒருமைப்பன்மை டாபிக். இப்போ ஒருமைப்பன்மை டாப்பிக்கில் பெருசாக படிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது தான். இருந்தாலும் அதில் ஒரு 2 விஷயம் புதுசாக ஏதாவது பார்க்கலாம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதை மட்டும் பார்த்துடலாம். சைடில் அதுக்கான சின்னதாக ஒரு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அதை நான் போடுறேன். இருந்தாலும் நான் அதை பற்றி பேசுகிறேன். இப்போ ஒருமைப்பன்மைனா பேசிக்காக நமக்கு தெரியும். அதாவது வந்து மாடு வந்ததுன்னு சொல்லுவோம், மாடுகள் வந்தனன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம வந்து சின்ன கிளாஸில் நிறையா பார்த்துருப்போம். இதை தாண்டி பேசிக்காக சிலது இருக்கும்ல, அதாவது 5 வகையான பால் இருக்கும்ல, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இந்த 5ன்றது நம்ம பொதுவாக படிச்சிருப்போம். சில பேருக்கு என்ன ஆகாதுன்னா, இந்த 5ல் இருக்கக்கூடிய சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. இப்போ இந்த 5 வகையான பாலில் 3 வகையான பால் இருக்குல்ல, இது உயர்திணைக்கானது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2, அதாவது ஒன்றன் பால், பலவின் பால், இந்த 2ம் நம்ம அக்ரிணைக்கானது. இது பேசிக் கண்டென்ட். அதாவது 5 வகையான பால் இருக்குது, அதில் 3 என்னத்துக்கு வரப்போகுதுன்னா உயர்திணையை பற்றி பேச போகுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2, அதாவது ஒன்றன் பால் மற்றும் பலவின் பால், இந்த 2ம் அக்ரிணைக்கு வரப்போகுது. இது புரிஞ்சிச்சிங்களா? இப்போ உயர்திணை வரக்கூடிய அந்த 3 பால் வகையில் ஃபஸ்ட்டு 2 இருக்குல்ல, ஆண் பால், பெண் பால், இவங்க 2 எதுக்கு வர போகிறாங்க, உயர்திணையில் ஒருமையில் வர போகிறாங்க. இதுவே பலர்பால் வந்துச்சுன்னா உயர்திணையில் பன்மை. இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இயற்கையாக நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் கிளாஸ்ன்றதுனால. அடுத்து கீழே வந்துட்டீங்க, அக்ரிணைக்கு 2 பால் வகை வருதுங்களா, ஒன்று ஒன்றன் பால், இன்னொன்று பலவின் பால். பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒன்றன் பால் அப்படின்றது அக்ரிணையோடைய ஒருமையை குறிக்கிறது. இப்போ அதுவே பலவின் பால் அப்படின்னா அக்ரிணையோடைய பன்மையை குறிக்கிறது. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இதுக்கப்புறமா யாராவது உங்களை வந்து பால் வகை யாராவது கேட்டாங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் 5 வகையான பால், ஆண் பால், பெண், இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அவங்கக்கிட்ட இந்த 5 சொல்லிவிட்டு, இந்த 5 டைப் இருக்குப்பா, அந்த 5ல் ஃபஸ்ட்டு 3ன்றது உயர்திணையை குறிக்கும், கடைசி 2ன்றது அக்ரிணையை குறிக்கும், இதில் ஃபஸ்ட்டு 2ன்றது உயர்திணையில் ஒருமை, பலர்பால் அப்படின்றது உயர்திணையில் பன்மை. இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸை பிரித்து சும்மா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக யூஸ் ஆகும் ஏதோ ஒரு இடத்துல. இந்த பேசிக்கை சும்மா இதை அப்படியே மறந்துட்டு ஒருமைப்பன்மையில் குறிப்பாக 2 கான்செப்டை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம் இந்த ஷார்ட் கிளாஸில். ஒரு கான்செப்ட்டு ஒவ்வொரு அப்படின்ற வார்த்தையை நான் எங்கே பயன்படுத்தணும், இன்னொரு கான்செப்ட்டு அல்லது இந்த வார்த்தையை ஒருமைப்பன்மையோட என்ன தொடர்பு இருக்குது, இதை மட்டும் பார்த்தோன்னா இது முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொருன்ற வார்த்தை, இந்த வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் என்ன நல்லது அப்படின்னா, இந்த பாட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதாவது ஒவ்வொரு பூக்களுமே, இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பாடலில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு அப்படின்ற வார்த்தை ஒரு ஒருமையான வார்த்தை, ஒரு சிங்குலரை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைக்கு பக்கத்தில் பூக்கள் அப்படின்ற அந்த பாட்டில் வந்து மென்ஷன் ஆயிருக்குங்களா, இது ஒரு தப்பு. ஏன்னா ஒவ்வொருன்றது ஒருமை, பூக்கள் அப்படின்றது நமக்கு பன்மையில் வருது. அப்போ இது வந்து நம்ம பாட்டு பாட நல்லா இருக்குன்றதுக்காக இந்த பிழை ஏற்படுத்தியிருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனால் இந்த பாட்டு தப்புன்றது தெரிஞ்சிச்சுன்னா அந்த கொஷின் உங்களுக்கு தப்பாகாது. புரியுதுங்களா? இப்போ ஒவ்வொருன்றது நான் எப்படி சார், சில பேருக்கு ஒருமைன்னு கூட
சம்டைம்ஸ் மறக்கும் சார் அப்படின்னா ஒவ்வொரு முடிகிற சவுண்டே உங்களுக்கு என்ன முடியுது, ஒருன்னு தான் முடியுது. அப்போ ஒவ்வொருன்றது ஒரு ஒருமை இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு தப்பு சார் அப்படின்னு ஞாபகம் வச்சுன்னா நீ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு பூக்கள் பாட்டு தப்பு, பூக்கள் பன்மை, அப்போ இதுவும் தப்பு தான் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு சென்டென்ஸு ஒருமையா பன்மையா அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு யாருக்கு அதிக பவர் இருக்குன்னா, தமிழுடைய வாக்கியமே மெயினாக நம்ம 3 வார்த்தை தானே யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ண போகிறோம், எழுவாய் யூஸ் பண்ண போகிறோம், செயல்படு பொருள் யூஸ் பண்ண போகிறோம், கடைசியாக பயனிலை பயன்படுத்த போகிறோம். இந்த 3 தான் ஒரு தமிழ் வாக்கியத்துக்கு பேசிக்கு. இப்போ ஒரு சென்டென்ஸு ஒருமை அப்படின்ற ஒரு சென்டென்ஸா இல்லை பன்மை வாக்கியமா அப்படின்றத நான் யாரை வச்சு முடிவு பண்ணணும். இந்த 3 பேரில் யாருக்கு பவர் அதிகம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வார்த்தையாக இருக்கக்கூடிய எழுவாய் தான். ஒரு வாக்கியத்தில் எழுவாய் என்ன ஒரு நிலையில் இருக்கோ, அதாவது எழுவாய் ஒருமையாக இருந்தால் முழு சென்டென்ஸும் ஒருமை தான், எழுவாய் பன்மையாக இருந்தால் முழு சென்டென்ஸும் உங்களுக்கு பன்மையில் தான் இருக்கணும். இதெல்லாம் பேசிக் கண்டென்ட். இன்றைக்கி நம்ம ஒருமை பன்மை முழுசாக பார்க்கல. இந்த ஒவ்வொரு கான்செப்ட் எடுக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம சும்மா பேசுகிறோம். நம்ம தனியாக வேணாலும் ஒருமை பன்மை பார்ப்போம், கிளாஸ்க்காக இதை நம்ம செய்கிறோம். இப்போ ஒருமை பன்மை பேசிக் பார்த்தாச்சா, இப்போ இந்த ஒவ்வொரு கான்செப்ட்டுக்கு வந்துடும். இப்போ ஒவ்வொரு ஒருமை நான் சொல்லியாச்சு. அப்போ ஒவ்வொருன்றது அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்க போகுது, ஒவ்வொரு ஒருமை அப்படின்னா ஒவ்வொருக்கு பன்மை வார்த்தை என்ன, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து இதுவே வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் இப்படின்னு நான் சொல்லிட்டேன்ல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பூக்கள் ஒவ்வொன்றும், நல்லா புரியுதுங்களா, பூக்கள் ப்ளூரல், ஒவ்வொன்றும் அப்படின்றதும் ஒரு ப்ளூரல் வார்த்தை. அப்போ ஒவ்வொன்றும் இந்த வார்த்தை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம்னா பூக்கள் ஒவ்வொன்றும் மனம் உடையன இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கான்செப்டில் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றும் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு அப்படின்னு ஒன்று இருக்குங்களா. இப்போ ஒவ்வொருக்கு ஆப்போசிட் வார்த்தை தான் ஒவ்வொன்றும். எக்ஸாம்பிளுக்கு பூக்கள் ஒவ்வொன்றும் மனமுடையன இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதே அப்படி ஒவ்வொருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பூவும், நல்லா பார்த்தீங்களா, ஒவ்வொரு பூவும் மனம் உடையது இப்படி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒவ்வொரு ஒருமை, பூவும் ஒருமை, உடையது ஒருமை, முழுசாக ஒருமையாலான ஒரு சென்டென்ஸை அப்படியே மாற்றி பார்த்தீங்கன்னா பூக்கள் ஒவ்வொன்றும் மனம் உடையன, தெரியுதுங்களா, பூக்கள் ப்ளூரலு, ஒவ்வொன்றும் ப்ளூரலு, உடையன இது ப்ளூரல். அப்போ முழு சென்டென்ஸும் ப்ளூரலால் இருக்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொருன்றது ஒருமை, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பன்மை வார்த்தை ஒவ்வொன்றும். இது புரிஞ்சிருச்சுங்களா. இது வெறும் அக்ரிணைக்கு மட்டும்தான். ஒவ்வொன்றும், ஒவ்வொருன்றது ஒருமையை குறிக்கக்கூடிய அக்ரிணை வார்த்தை, ஒவ்வொன்றும்ன்றது அக்ரிணைக்கு இருக்கக்கூடிய ஒரு பன்மை வார்த்தை. இப்போ உயர்திணைக்கு என்ன சார் அப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொருன்றது 2 பேருக்கும் காமனு. உயர்திணையுடைய ஒருமைக்கும் ஒவ்வொரு தான் யூஸ் பண்ண போகிறோம், அக்ரிணையுடைய ஒருமைக்கும் ஒவ்வொரு தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் விட்டுருங்க. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணீங்க, எங்கள் அக்ரிணையுடைய பன்மைக்கு ஒவ்வொன்றும். ஆனால் உயர்தினுடைய பன்மைக்கு வார்த்தையை சற்று என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொருவர், நல்லா பார்த்துங்க, ஒவ்வொரு கிடையாது, ஒவ்வொருவர். அந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா மனுஷங்க, நம்மளை உயர்திணை அக்ரிணை என்ன, எல்லா மனுஷன்னா உயர்திணை, மனிதனை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய உயிர் உள்ளது உயிரற்றது எல்லாமே யார் தான், அக்ரிணை தான். இந்த உயர்திணையில் இருக்கக்கூடிய பன்மையை குறிக்கிறதுக்காக ஒவ்வொருவர் இதை பயன்படுத்தணும். இதுவே அக்ரிணையில் இருக்கக்கூடிய பன்மையாக இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றும். அப்போ மொத்தம் 4 வார்த்தை தான். அதை நான் பாக்ஸ் போட்டு உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த 4 வார்த்தை எதை குறிக்குதுன்னா ஃபஸ்ட்டு அக்ரிணைக்கு பேசும்போது ஒவ்வொன்றும், உயர்திணைக்கு பேசும்போது சேம் ஒவ்வொரு, ஆனால் இந்த பன்மைக்கு வரும்போது மட்டும் ஒவ்வொருவர் அப்படின்றது யூஸ் பண்ணணும். இதோட வந்து நம்ம ஒவ்வொருன்ற கான்செப்ட் ஒருமை பன்மையோட எப்படி தொடர்பாக இருந்தது அப்படின்றத முடிச்சிட்டோமா. இப்போ அப்படியே படிச்சிட்டோமா. இப்போ அடுத்து அல்லதுன்ற வார்த்தை ஒருமை பன்மையோட எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸாக்டாக 2 இடத்தோட தொடர்பு இருக்குது. ஒன்று ஓகாரம்னு சொல்லக்கூடிய ஓ சவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் அல்லது யூஸ் பண்ணக்கூடாது. அதே நேரம் ஆவது அப்படின்னு முடிகிற எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அல்லதுன்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடைக்கு போயிட்டு 1 அல்லது 2 தருக அப்படின்னு கேட்க முடியாது. வேறு எப்படி கேட்டுக்கலாம் அப்படின்னா அல்லது அப்படியே எடுத்துகிட்டு 1 2 தருக இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 1 அந்த ஓ சவுண்டில் முடிஞ்சிச்சிங்களா, ஓ சவுண்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக அல்லது யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவது அப்படின்ற வார்த்தைக்கு அப்புறமா அல்லது பயன்படுத்த முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நாயாவது அல்லது நரியாவது தின்று இருக்கும் இப்படி சொல்கிறாங்களே, நாயாவது அல்லது நரியாவது தின்று இருக்கும். இந்த இடத்துல ஆவது, நாய் ஆவதுன்னு சொல்கிறாங்களே, இந்த ஆவது பக்கத்தில் அல்லதுன்ற வார்த்தை யூஸ் பண்ண முடியாது. வேறு எப்படி யூஸ் பண்ணலாம்னா நாய் அல்லது நரி இப்படி யூஸ் பண்ணலாம். அதாவது அல்லதை நான் போட்டுக்கணும் சார், வேறு எனக்கு வந்து அல்லது நான் போட்டே ஆகணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அப்போ ஆவதை நீக்கிடுங்க. நாய் அல்லது நரி தின்று இருக்கும், இது கரெக்ட் சென்டென்ஸு.
திருப்பி ஒரே டைம் சொல்கிறேன். நாயாவது அல்லது நரியாவது தின்றிருக்கும். இது தப்பு. ஏன்னா ஆவதுன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் அல்லதுன்றதை யூஸ் பண்ணக்கூடாது. இல்லை எனக்கு அல்லது நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நாய்க்கு பக்கத்தில் கூடவே வரக்கூடிய அந்த ஆவதுன்ற வார்த்தை இருக்குல்ல, நாயாவது, அதை கேன்சல் பண்ணிவிட்டு வெறும் நாய் அல்லது நரி தின்றிருக்கும் இப்படி வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு சைடில் போடுற மாதிரி நான் வச்சுட்டேன். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுக்குறேன். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஜஸ்ட் என்ன, ஓன்ற சவுண்டு முடிஞ்சால் அல்லது வரக்கூடாது, ஆவது அப்படின்ற வார்த்தை இருந்தால் அல்லது வரக்கூடாது. இப்போ இன்கேஸ் எனக்கு அல்லது வரணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ, ஓ சவுண்டையும் நீக்கிடுங்க, ஆவதுன்ற வார்த்தையும் நீக்கிடுங்க. இதை நீக்கிட்டு நாய் அல்லது நரி தின்றிருக்கும், ஒன்று அல்லது இரண்டு தருக, இது மாதிரி நீங்கள் பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்கலாம். சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரைட்டு தான். இதுதான் ஒருமை பன்மையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருன்ற கான்செப்ட், அல்லதுன்ற கான்செப்ட். இது யார் கேட்டாலும் ரிவிஷன்லாம் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். இதோட நம்ம ஒருமை பன்மை டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்து 4th டாபிக் பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக புணர்ச்சி விதி. புணர்ச்சி விதினாலே நம்ம கம்ப்ளீட்டாக வந்து அது ஒமிட் பண்ணுற டாபிக் தான். ஏன்னா அதை பார்த்தாலே நமக்கு என்ன பண்ணுறது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, பெருசாக வந்து நமக்கு அது ஐடியா வராது. இருந்தாலும் இந்த சிலபஸில் பிரித்து எழுதுக்கு சேர்த்துறதுக்குன்னு தனித்தனியாக இருக்கும்போது ஒரு 4-5 கொஸ்டினாவது வரப்போகுது. அது வந்து நமக்கு எப்படி வந்து கேட்பாங்கன்றது நமக்கு சரியாக தெரியாது. ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணுவோம். வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா புணர்ச்சி விதியை வேணான்னு, இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக பிரித்து எழுதுக்கு சேர்த்ததுக்கே போகிறேன் அப்படின்னு விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ நமக்கு வர கான்செப்டில் புணர்ச்சி விதியை வச்சு கேட்பாங்கன்றது டவுட்டு தான். ஆனால் பிரித்து எழுதுக்கு சேர்த்து எழுதுக்கு புணர்ச்சி விதி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா புக்கில் இருக்கக்கூடியது தாண்டி கேட்டாலும் நான் எழுதுவேன். புக்கில் இருக்கிறது மறந்தாலும் எக்ஸாமில் என்னால் சரியாக பண்ண முடியறதுக்கு இந்த புணர்ச்சி விதி ஹெல்ப் பண்ணும். ஜஸ்ட்டு 3 மட்டும் பார்ப்போம். ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஞாபகம் இருந்தால் கண்டினியூ பண்ணிப்போம், இல்லைனா வேண்டாம். ஓகேங்களா? அந்த 3 புணர்ச்சி விதிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உடம்புடைமை புணர்ச்சி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. பேசிக்காக தமிழில் உடம்புடைமை புணர்ச்சி மட்டும்தான் நம்ம இயற்கையாக எல்லாருக்கும் தெரியும். அதாவது ஈ ஐ வழி எவ்வும் ஏனே இந்த டைலாக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த டைலாக் சொல்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எந்த வார்த்தைக்கு இந்த டைலாக்கை நான் போடணும், அதாவது எந்த இடத்துல இந்த புணர்ச்சி விதியை நான் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குல்ல, அது எப்போனா இந்த டாபிக் என்னது, உடம்படு மெய் புணர்ச்சி. என்ன உடன்படு மெய் புணர்ச்சி அப்படின்னா எக்ஸாக்டாக தமிழில் 2 வார்த்தை சொல்லுவாங்கள்ல. அதாவது நிலைமொழி, அதாவது ஃபஸ்ட்டு வார்த்தை, வருமொழி அப்படின்னா செகண்ட் வார்த்தை. நிலைமொழினா ஃபஸ்ட்டு வார்த்தை, வருமொழி அப்படின்னா செகண்ட் வார்த்தை. இந்த ஃபஸ்ட்டு வேர்டுடைய கடைசி எழுத்து, அதாவது நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஒரு உயிர் எழுத்தாக இருக்கணும். ஓகேங்களா? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து, அதாவது ஃபஸ்ட்டு வார்த்தையுடைய கடைசி எழுத்து பிரித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயிர் எழுத்தாக வந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் வார்த்தையுடைய ஃபஸ்ட்டு எழுத்தை நீங்கள் பிரிச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கில் உயிர் எழுத்து வரும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏதாவது நீங்கள் வேர்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த வேர்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு பாருங்கள். யூஸ்வலாக நம்ம புக்ஸில் இருக்கிறது தான், ஒன்றும் புதுசாக நம்ம எதுவும் பார்க்க போகிறது இல்லை. இங்கே பாருங்கள், இப்போ ஜஸ்ட்டு ஈஸியான கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ நம்ம மணி கூட்டல் அழகு, இதெல்லாம் புக்கு கண்டென்ட் தான். மணி கூட்டல் அழகா, இப்போ மணியில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து என்ன, நீயை பிரிச்சுனா என்ன பண்ண போகிறோம், பேசிக்காக இன்னு கூட்டல் ஈ. அப்போ முடியும் போது எனக்கு என்ன இருக்குன்னா ஈன்னு முடிஞ்சிருக்கு. அதாவது வெளிப்படையாக உயிரெழுத்தில் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் இல்லை. நம்ம கடைசி எழுத்தை எடுத்து புணர்ச்சி விதினாலே கடைசி எழுத்தை பிரிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வார்த்தையுடைய கடைசி எழுத்தை பிரித்து பார்க்கணும், செகண்ட் வார்த்தையுடைய ஃபஸ்ட்டு எழுத்தை பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்த்து தான் புணர்ச்சி விதியை நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரை பண்ணி போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எனக்கு உயிரெழுத்தே அங்கே இல்லையே, நீ தானே இருக்குது, நான் எப்படி அது உயிரெழுத்தை கன்சிடர் பண்ணுறது, இந்த மாதிரி டவுட் யாருக்கும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புணர்ச்சி விதினாலே பிரித்து பார்த்து தான் நம்ம அதை செட் பண்ணி ஆகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அப்போ மணின்னு ஒரு வார்த்தை இருக்குது, மணி கூட்டல் அழகு, நீயை பிரித்து பார்த்தோம் அப்படின்னா இன்னு கூட்டல் ஈ. செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்ன இருக்குது நமக்கு, ஆ அப்படின்ற ஒரு உயிரெழுத்து இருக்குது. அப்போ முடியறதும் ஒரு உயிரெழுத்து, ஆரம்பிக்கிறதும் ஒரு உயிரெழுத்து. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உடம்புடைமை புணர்ச்சியை பயன்படுத்தி ஆகணும். வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் உடம்புடைமை புணர்ச்சி பயன்படுத்தி ஆன்சரே நீங்கள் கொண்டு வந்தாலும் அது வேறு புணர்ச்சிக்கு ஆன்சராக மாறிடும். எக்ஸாக்ட் ஆன்சர் உங்களால் எடுக்க முடியாது. யாராவது இதுக்கப்புறம் வந்து உடம்புடைமை புணர்ச்சினா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வார்த்தை அதாவது வருமொழின்னு ஒரு வார்த்தை இருக்கும், நிலைமொழி இப்படின்னு 2 வார்த்தை இருக்குங்க. ஃபஸ்ட்டு வார்த்தையுடைய கடைசி எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும், செகண்ட் வார்த்தையுடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கும். இப்படி 2மே உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் உடம்புடைமை புணர்ச்சியை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு பேசிக்காக சொல்லிட்டு வந்துடுங்க. நீங்கள் எக்ஸாம்லேயும் இது என்ன பண்ணலான்னா தெரியவே இல்லை, புதுசாக ஒரு பிரித்து எழுதுக்கு வந்திருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் எதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போ சொன்ன புணர்ச்சி விதி ரொம்ப ஈஸி. இப்போ செகண்ட் ஒன்று இருக்குது. செகண்ட் பார்க்குறது நம்ம என்ன பார்க்கலாம்னா கொஞ்சம் அந்த
பல சில புணர்ச்சி அப்படின்னு 11th ஓல்டு புக்கில் 12th ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம பார்க்குற 2வது புணர்ச்சி விதி. மொத்தம் மூணு புணர்ச்சி விதி பார்க்கணும். ஒன்று உடம்புடைமை புணர்ச்சி, அது முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்டு பல சில புணர்ச்சி, இதை பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன சார் கான்செப்ட்னா, புணர்ச்சி பேரே பல சில புணர்ச்சி தான். இது என்னன்னா 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் பல சில அப்படின்ற புணர்ச்சியை ஈஸியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஒன்று, பலன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் அதே பலன்ற வார்த்தை வரணும். அதாவது பல கூட்டல் பல, இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப்பு பல கூட்டல் வேற வார்த்தை, அதாவது வேற தமிழ் வார்த்தை கூட அந்த பலன்ற வார்த்தை புணரும் போது எப்படி வரும். இதான் 2 டைப்பு. ஒன்று பல கூட்டல் பல, அந்த பலன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் எக்ஸாக்டாக பலன்னு திருப்பி ஒரு வார்த்தையை போடுறோம், இது ஒரு டைப்பு. செகண்ட் டைப்பு பல கூட்டல் வேற ஒரு தமிழ் வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு கனி, இப்போ பல கனி அப்படின்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி வேற வார்த்தையே யூஸ் பண்ண போகிறோம். இந்த டைமில் என்ன ஆகும், இப்படி தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பல கூட்டல் பல, அந்த வார்த்தையை ரிப்பீட் ஆகும்போது 3 ஆன்சரு. பலன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் வேற தமிழ் வார்த்தை போட்டிங்கன்னா அதுக்கு 2 ஆன்சரு. நல்லா பார்த்துக்கோங்க, சேம் வேர்டு வந்தால் 3 ஆன்சரு. அந்த பல கூட்டல் வேற தமிழ் வார்த்தை வந்துச்சு அப்படின்னா 2 ஆன்சரு, அதுக்கு 3, இதுக்கு 2. இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்களா? இப்போ பல கூட்டல் பல சேம் வார்த்தை வருதா, அந்த 3 ஆன்சர் என்ன அப்படின்னா, ஒன்று அப்படியே புணரும், அதாவது பல பல, எந்த நடுவில் எந்த மெய் எழுத்தும் வராது. இப்போ நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு சைடில் லிஸ்ட்டாக வர மாதிரி நான் பண்ணுறேன், ஓகேங்களா? ஒன்று அப்படியே புணருது, பல கூட்டல் பல, பல பல, முடிஞ்சிச்சிங்களா? அடுத்து பல கூட்டல் பல, இந்த வார்த்தைக்கு செகண்ட் என்ன பண்ணுறோன்னா இப்போ ஆட் பண்ணிக்கிறோம் நடுவில், அதாவது ஒரு மெய் எழுத்து ஆட் பண்ணிக்கிறோம். பல பல இப்போ போட்டாச்சா, இது ஒரு டைப்பு. அடுத்து தேர்ட் டைப்பு பல கூட்டல் பல அப்படின்றது பற்பல எப்படின்னு மாறிடுச்சிங்களா? அப்படி இல்லைன்னா தெரியுது 3 ஆன்சரு, ஒரே வார்த்தை ரிப்பீட் ஆகும்போது 3 ஆன்சரு. பல பல எந்த மெய் எழுத்தும் வரல, அடுத்து பல பல இப்போ போட்டாச்சு, அடுத்து பற்பல, இந்த 3 ஆன்சர் வந்துச்சுங்களா? இப்போ அடுத்து இந்த பலன்ற வார்த்தை கூட வேற தமிழ் வார்த்தை வரும்போது 2 ஆன்சர் தான். அப்போ எந்த ஆன்சர் வராது? அங்கே 3 இருக்குது, இங்கே 2 தான் சொல்கிறீங்க. ஒரு ஆன்சர் எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மேலே மெய் எழுத்து போட்டோம்ல, பல கூட்டல் பல, பல பலன்னு, அந்த மாதிரி 2 வார்த்தைக்கு இடையில் வரக்கூடிய மெய் எழுத்து இங்கே வராது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பல கூட்டல் கலை, இது எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆன்சர்னா எதுனா பலகலை அப்படின்னு எழுதிக்கலாம், இக்கு நடுவில் போடக்கூடாது. நல்லா பார்த்துங்க, பலன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் வேற தமிழ் வார்த்தை வந்துச்சுன்னா நடுவில் எந்த ஒரு மெய் எழுத்தும் நீங்கள் போடவே கூடாது. அப்போ ஒரு ஆன்சரு பலகலை, அடுத்து இன்னொரு ஆன்சரு பல்கலை, புரியுதுங்களா? பல கூட்டல் கலைக்கு 2 ஆன்சர், ஒன்று பலகலை, இன்னொன்று பல்கலை. எக்காரணத்து கொண்டும் பல பக்கத்தில் இக்கு போட்டு கலை போடக்கூடாது, பலக்கலை இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா போடவே கூடாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இதே ஆன்சர் தான் சிலன்ற வார்த்தைக்கும், புரியுதுங்களா? ஷார்ட்டாக சொல்லணும்னா பல சில புணர்ச்சின்னு யாராவது இதுக்கப்புறம் கேட்டாங்க அப்படின்னா 2 டைப் இருக்குப்பா. ஒன்று அந்த பலன்ற வார்த்தை கூடிய திருப்பி பலன்னு வந்துச்சுன்னா 3 ஆன்சரு. செகண்ட் டைப்பு பலன்ற வார்த்தைக்கு பக்கத்தில் வேற தமிழ் வார்த்தை வந்துச்சுன்னா 2 ஆன்சரு, மேலே 3 கீழே 2. மேலே வர 3 என்னன்னு கேட்டாங்கன்னா அப்படியே இயல்பாக புணர்ந்துடும் அப்படின்னு ஒரு டைப்பு. செகண்டு நடுவில் இப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை தோன்றுது, அப்போ இது ஒரு டைப்புங்களா, பல பல அப்படின்னு. அடுத்து தேர்டு ஒன்று பற்பல, இது நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று இயல்பு புணர்ச்சியில் வருதுங்களா, அப்படியே சேமா பல பல. அடுத்து தோன்றல், விகார புணர்ச்சியில் தோன்றல் வருதுங்களா, அதாவது பல பல இப்போ வந்துச்சுங்களா. அடுத்து திரிதல் வருது பாருங்க, தோன்றலுக்கு அப்புறம் விகாரத்தில் திரிதல், அதாவது பற்பல, இந்த மாதிரி மாறுதுங்களா. இப்படி கூட நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே கீழே 2வது டைப் என்னன்னு கேட்டாங்கன்னா, பலன்ற வார்த்தை பக்கத்தில் வேற தமிழ் வார்த்தை வந்தால் என்ன ஆகும்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வராது, மேலேக்கும் கீழேக்கும். ஒன்று என்னது, மெய் எழுத்து போடவே கூடாது. பல கூட்டல் கலை, ஒன்று பலகலை, இன்னொன்று பல்கலை. பல பக்கத்தில் இக்கு போட்டு பலக்கலைன்னு போடக்கூடாது. இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் என்ன பண்ணணும்னா பேசி ஆகணும். இது 2வது டைப்பு. இப்போ 3வது டைப் இருக்குல்ல, இந்த தேர்ட் டைப்பில் நீங்கள் பார்க்குறது இந்த புணர்ச்சி விதி, இதை பார்த்து தான் புணர்ச்சி விதியை படிக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது இப்போ 3வது பார்க்குற புணர்ச்சி விதி. அதனால் இந்த புணர்ச்சி விதிக்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஈஸியான ஷார்ட்கட் போட்டால் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஷார்ட்கட்டும் உங்களுக்கு இருக்குது, நல்லா பாருங்கள். இப்போ நான் கொஷின் இப்போ உங்களுக்கு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கேட்குற கொஷின் எங்கே இருக்குன்னா சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு சேர்த்து எதுக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒல் கூட்டல் நுதல். நல்லா கேட்டுக்கோங்க, நான் இதுக்கு முன்னாடி தமிழுக்காக பேசும்போது கூட இந்த கொஷின் நான் அடிக்கடி கேட்குறது உண்டு. சிறப்பு தமிழில் 12th இருக்குன்னு நினைக்கிறேன். ஒல், அதாவது ஓ போட்டு சைடில் நான் கொஷின் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். ஒல் கூட்டல் நுதல், இதுக்கு ஆன்சர் என்ன நம்ம கேட்போம். அதாவது இல்லுன்றது பெரிய இல்லு, நுதல் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு செகண்ட் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன தான் ஆன்சர் இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா உங்கள் ஆன்சரும் இதுவும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் புணர்ச்சி விதியை படிக்க தேவை, ஸ்ட்ரெயிட்டாக கூட எக்ஸாம் போகலாம். இன்கேஸ் டவுட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ ஒல் கூட்டல் நுதலுக்கு 4 ஆப்ஷனுமே எடுக்கிற மாதிரியே வச்சுருவாங்க.
இந்த ஆன்சரு சிறப்பு தமிழே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிடணும்னா எக்ஸாக்டாக ஆன்சர் எடுத்தால் தான் பண்ண முடியும். இந்த மாரி கொஸ்டின் எனக்கு இப்போ அவுட் சைட்லேருந்து கேட்டாங்க, சேர்த்து எழுதுக்கு பிரித்து எழுதுகளை இந்த கூட்டல் நுதல் மாரி கேட்டாங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஒன்று அங்கே போயிட்டு ட்ரை பண்ணலாம். எக்ஸாக்டாக என்ன பண்ண முடியாதுன்னா நான் வந்து சொன்னது ரைட்டு தான் அப்படின்னா ஆன்சருக்கு வர வரைக்கும் நம்மளால் ட்ரை பண்ணவே முடியாது. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் என்ன பண்ணுறது, இதுக்காக நான் சிறப்பு தமிழே பார்க்கணுமா, இல்லை அவுட் சைடில் கேட்டாங்கன்னா என்னால் பண்ண முடியாதா? அப்படி இல்லை, இதுதான் புணர்ச்சி விதி. எக்ஸாக்டாக இந்த புணர்ச்சி விதியை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் மறந்துடுன்றதுனால படிக்கிறது இல்லை. ஓகேங்களா? இந்த இது மட்டும் ஷார்ட்கட்டில் நான் உங்களுக்கு சைடில் போட்டிருப்பேன், அந்த டிஸ்பிளே வரும். அதை பார்த்து தயவு செஞ்சு அதோட ஃபோட்டோ எடுத்தோ இல்லை நோட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் எந்த சேர்த்து எதுக்கு போயிட்டு எதுவும், ஏன்னா இதில் தான் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கவலையப்பட வேணாம். இந்த பாக்ஸு ஒரு 2 செகண்டு நோட் பண்ணி வச்சுட்டு 10 to 15 செகண்ட்ஸில் மனப்பாடமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸாக்டாக வரும். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்ததும் சின்னனா, அதாவது 2 சுழினாவை யூஸ் பண்ணிக்கோங்க. 2 சுழினா ஃபஸ்ட்டு போட்டுருணும்ப்பா. அதுக்கு பக்கத்திலே லட்டுலா யூஸ் பண்ணிக்கோங்க. மேல் நோக்கிலா போடுவோம்ல, அதாவது 2 சுழினா பக்கத்திலே லட்டுலா, சின்னலாவை மேல் நோக்கிலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஒரு அந்த பாக்ஸில் வர மாதிரி கீழே 3 சுழினா, அடுத்து பெரியலா. இதை போட்டாச்சா, மேலே வல்லினம் போட்டுருணும், சைடில் மெல்லினம் போட்டுருணும். அந்த பாக்ஸில் எப்படி ஷோ ஆயிருக்கோ அது மாதிரி எழுதிக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு சின்ன நான் 2 சுழினா போட்டோமா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு கடைசியாக எழுதிடுங்க, மெல்லினத்துக்கு கீழே எழுதிடுங்க. அடுத்து இதே மாதிரி இங்கே 3 சுழினா வந்துச்சா, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதே மாதிரி கடைசியில் மெல்லினத்தை எழுதிடுங்க. 2 சுழினாக்கு முன்னாடி எழுத்து தமிழில் ரா, 3 சுழினாக்கு முன்னாடி எழுத்து தமிழில் டா. இப்போ இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துட்டிங்களா? இதனால் எனக்கு என்ன யூஸ், இதை வச்சு நான் எப்படி இந்த சேர்த்து எதுக்கு பிரித்து எதுக்கு பண்ண முடியும்னா, இதை தான் நம்ம அந்த கூட்டல் நுதலில் பார்க்குறோம். ஒரே எக்ஸாம்பிள் மட்டும் வச்சு நான் இதை சொல்லிக்கிறேன், ஏன்னா டைம் ஆகிடக்கூடாது. கூட்டல் நுதல். இப்போ இந்த அப்படின்ற வார்த்தையில் பெரிய இல் இருக்குது, அதாவது லாஸ்ட் எழுத்து பெரிய இல். அடுத்து செகண்ட் வார்த்தை நுதல்னு ஆரம்பிக்குது, அதாவது நா வரிசையில் இருக்கக்கூடிய வார்த்தை. அதாவது நா வரிசைன்றது ஒரு மெல்லினம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பாக்ஸையும் இந்த கூட்டல் நுதல் இந்த கொஷினையும் நீங்கள் என்ன பண்ணியாங்கன்னா கனெக்ட் பண்ணணும். அந்த பாக்ஸ் என்ன சொல்லுது, எந்த ஒரு 3 சுழி நாவாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய லாவாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுத்தில் இன்கேஸ் செகண்ட் வார்த்தை வந்து வல்லினமாக இருந்துச்சு அப்படின்னா டாவாக மாறப்போகுது, செகண்ட் வார்த்தை வந்து மெல்லினமாக இருந்துச்சு அப்படின்னா நாவாக மாறப்போகுது. எக்ஸாக்டாக உங்களுக்கு புரிஞ்சுதா? அதாவது ஃபஸ்ட்டு எழுத்துடைய, அதாவது ஃபஸ்ட்டு வார்த்தையினுடைய கடைசி எழுத்து ஒன்று 3 சுழி நாவாவோ இல்லை பெரிய லாவாவோ இருந்து செகண்ட் வார்த்தையுடைய ஃபஸ்ட்டு எழுத்து வல்லினமாக மெல்லினமாக இருக்குதுன்ற பட்சத்தில் வல்லினமாக இருந்தால் டாவாக மாறப்போகுது, மெல்லினமாக இருந்தால் நாவாக மாறப்போகுது. இதுலேருந்து என்ன தெரியுது, கூட்டல் நுதல் தெரிஞ்சிச்சா? இல்லுன்றது நம்ம பாக்ஸில் ஒரு இடத்துல இருக்குது, எதிரில் இருக்கக்கூடியது மெல்லினம். அப்போ இந்த இல்லு என்னவா மாறப்போகுதுன்னா 3 சுழினாவாக மாறப்போகுது. அப்போ ஆன்சரு கூட்டல் நுதலுக்கு ஒன்னுதல், அதாவது ஓ போட்டு 3 சுழின்னு போட்டு 3 சுழின்னு போட்டு தல் போடுறோம். எக்ஸாக்டாக இது சிறப்பு தமிழில் இருக்கும், எடுத்து பாருங்கள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லா கொஷின்ஸையும் இன்கேஸ் எனக்கு தெரில சேர்த்து எதுக்கு பிரித்து இது ஸ்கூல் புக் தாண்டியே கூட போட்டோம். இந்த கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கேட்டாங்களா, சைடில் இந்த பாக்ஸை போட்டு வச்சுருங்க. அதாவது 2 சுழினா வந்துருச்சா, 2 சுழினா வந்து எதிரில் வல்லினம் வந்தால் உங்களுக்கு என்ன வரப்போகுது, ராவாக மாறப்போகுது. இது எல்லாத்தையும் அந்த செகண்டில் போய் நீங்கள் பயப்பட வேண்டாம். பாக்ஸை போட போகிறீங்க, கொஷினை பார்க்க போகிறீங்க, ஆன்சர் போட போகிறீங்க. இந்த பாக்ஸ் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் டைமில் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். இந்த புணர்ச்சி விதி வந்து நீங்கள் பார்க்க வேணாம், அதை அப்படியே விட்டுருங்க. இந்த பாக்ஸ் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள், இந்த டாபிக் முடிஞ்சிடுச்சு. இதுதான் நம்மளுடைய 3வது டைப்பு. பாக்ஸ் முக்கியம். வல்லினம் மிக மிக வேற்றுமை தொகைக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த பாக்ஸ் முக்கியம். அதோட 2வது பாக்ஸை இப்போ கொடுக்கறது, அதாவது புணர்ச்சி விதியில் இந்த நானா, இந்த லாலா, இந்த வல்லினம் வந்தால் என்ன வரும், மெல்லினம் வந்தால் என்ன வரும். இதுதான் நம்மளுடைய 3வது டாபிக் புணர்ச்சி விதியில். இது 3 முடிஞ்சிச்சுங்களா? அதாவது உடம்புடைமை புணர்ச்சி எப்போ யூஸ் பண்ணுறோம், பல சில புணர்ச்சி பார்த்துருக்கோம். 3வது டாபிக் வந்து கொஞ்சம் முக்கியமானது, இந்த 4ஆ டாபிக். இது முடிஞ்சிச்சுங்களா? 3 புணர்ச்சி விதி ஓவர், இதோட முடிச்சுக்குங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ 4 டாபிக் முடிச்சிருக்கோம். இப்போ நம்மளுடைய 5வது டாபிக், அதாவது லாஸ்ட் டாபிக்னா ஓரெழுத்து ஒரு மொழி. அதை மட்டும் ஒரு 3 பார்த்துட்டு இந்த கிளாஸ் முடிப்போம். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம இது எஃபோர்ட் போட்டு தான் இந்த கவர்மெண்ட் PDF இப்போ நானும் பண்ணுறேன், இப்போ நீங்களும் அதை கேட்குறீங்க. இன்கேஸ் இது கேட்காம புக்கிலேருந்து கேட்டாங்கன்னா நமக்கு லக்கு, இதுலேருந்து கேட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப லக்கு. ஏன்னா இது நம்ம தான் படிக்கிறோம். இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸு கிட்டத்தட்ட இது ஒமிட் தான் பண்ண போகிறாங்க. நம்ம எவ்வளோ முடியுமோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு 3, 2, 4 அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கான 3 ஓரெழுத்து ஒரு மொழி. கொஞ்சம் இது ஷார்ட்கட் வந்து சில பேருக்கு ஃபஸ்ட் டைமாக இருக்கலாம், ஷார்ட்கட் முறையில் படிக்கிறது இந்த மாதிரிலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். இல்லை கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ணணும், இந்த ஷார்ட்கட்டை பேஸாக வச்சு நான் புதுசாக பண்ணுறேன் அப்படியா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரை பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் இன்னொருத்தங்களுக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் கேட்டால் சரி, அவங்களுக்கு மெமரி ஆகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லது. ஓகேங்களா?
இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு எழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலிகிராம்லேயோ இல்லை உங்களுக்கு நான் இதிலே கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷனில் போட முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஓ நெடில், அதாவது ஓ நெடிலுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓரெழுத்து ஒரு மொழி அந்த கவர்மெண்ட் பிடிஎஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 16 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கான ஆன்சர் மட்டும் எப்படி நம்ம இந்த 16 உடனே நான் எப்படி சொல்கிறது அப்படின்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படின்னா ஸ்டோரி வைஸில் தான் நம்ம ஒரு எழுத்து ஒரு மொழி கவர் பண்ண முடியும். அப்படியே ப்ளைனாக வந்து சிங்கிளாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஷார்ட்கட் போட முடியாது. ஓகேங்களா? இப்போ ஸ்டோரி ஒரு 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 எழுத்து ஒரு மொழினா ஒரு ஸ்டோரி. கோனா எப்படி நம்ம ராமன் பார்த்தோமோ, ஓ அப்படின்னா இது ஷார்ட்கட் எப்படின்னு நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு தெரில, சொல்கிறேன். காமெடியாக இருந்தாலும் சரி இல்லை எப்படி இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஓன்ற ஸ்டோரி அந்த ஒரு எழுத்து ஒரு மொழினா அது வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. ஓனாலே லவ் ஸ்டோரி தான் உங்களுக்கு என்ன பண்ணணும், ஞாபகம் வரணும். எப்படின்னா இப்போ ஓன்ற 16 ஆன்சரில் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது மதகு, அதாவது மதகுன்றது ஸ்கூல் புக் கண்டென்ட். இப்போ அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த 15க்கு நம்ம இந்த லவ் ஸ்டோரின்னு சொல்கிறோம்ல, இந்த ஷார்ட்கட் என்ன பண்ணுது அப்படின்ட்டு சும்மா ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ லவ் ஸ்டோரின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த லவ் ஸ்டோரியில் அந்த பேர் இருக்காங்கள்ல, அந்த பேர் ஆல்ரெடி எப்படிங்க இருக்காங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்காங்க. பேர் எப்படி இருக்காங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்காங்க. மகிழ்ச்சி ஒன் ஆஃப் த ஆன்சர். இப்போ அந்த பேரில் இந்த பையன் இருக்கான்ல, பையன்னு இல்லை, இப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல், அதாவது பரிதாபமே இல்லாமல், இறக்கம் ஒரு ஆன்சரு, பரிநிலை அப்படின்றது ஒரு ஆன்சரு. இறக்கமே இல்லாமல் பரிதாபமே இல்லாமல் அந்த பொண்ணை ரொம்ப இழிவுபடுத்துகிறான். இழிவுபடுத்திட்டு நீ வந்து ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கழிச்சு விட பார்க்குறான். அதாவது என்ன சொல்கிறேன்னா ரொம்ப இழிவுபடுத்தி அந்த பொண்ணை வந்து நீ இனிமேல் வந்து ஒழிஞ்சிரு, இனிமேல் என் லைஃப்பில் வராதுன்னு பேசுவோம்ல, அப்போ ரொம்ப இழிவுனா என்ன, அசிங்கப்படுத்துதுன்னு சொல்லுவோம். அப்போ ரொம்ப இழிவுபடுத்தி அந்த பொண்ணை வந்து நீ ஒழிஞ்சு போ, என் லைஃப்லேயே வராதுன்னு சொல்லி எப்படியோ கழிச்சு விட பார்த்துட்டான். அப்போ இழிவு ஒரு ஆன்சரு, ஒழிவு ஒரு ஆன்சரு, கழிவு ஒரு ஆன்சரு. இப்போ இது வரைக்கும் 6 ஆன்சர் முடிஞ்சிருக்குமா? அதாவது பேர் மகிழ்ச்சியாக இருந்திருக்காங்க. பையன் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் பரிதாபமே இல்லை, அதாவது பரிநிலையே இல்லாமல் அந்த பொண்ணை ரொம்ப இழிவுபடுத்தி அந்த பொண்ணை ஒழிஞ்சு போன்னு சொல்லி கழிச்சு விட பார்த்துட்டான். இது வரைக்கும் ஒரு கேட்டகரி போயிட்டுருங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த பொண்ணு கொஷின் கேட்குது. கொஷின் நான் வினா, அப்போ வினா ஒரு ஆன்சரு. என்ன விஷயத்துக்காக இதுமாரி பண்ணுற, மகிழ்ச்சியாக தானே இருந்தோன்னு. அவனா சொல்கிறான், நாங்களாம் உயர்ந்த நிலைமையில் இருக்கோம், நீங்கள் வேறு ஸ்டேட்டஸ் நம்ம சொல்லுவோம்ல. அப்போ உயர்வு ஒரு ஆன்சர். பையன்னா அந்த வினாவுக்கு ஆன்சர் பண்ணுறான், உயர்வு, நாங்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கோம், நீங்களாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அதுவும் அந்த முறையில் வந்து அந்த பொண்ணை வந்து அந்த மாதிரி அவன் பண்ணிட்டான். இப்போ இருந்து எத்தனை முடிஞ்சிருக்கு? மகிழ்ச்சி 1, இரக்கம், பரிநிலை இது வரைக்கும் 3. அடுத்து அந்த ஒழிவு, கழிவு, அந்த இழிவு, அந்த ஒரு 3 கேட்டகரி. இப்போ கடைசியாக பார்த்தது அந்த பொண்ணு வீணா கேட்குறாங்களா, ஏன் என்னை இப்படி பண்ணுற, நல்லா மகிழ்ச்சியாக தானே இருந்தோம், திடீர்னு நீ வந்து இந்தமாரி இறக்கமே இல்லாமல் என்னை வந்து இனிமேல் பேசாதான்னு சொல்கிறேன்னு கேட்குறாங்கல்ல. அதுக்கு அந்த கொஷின் வீணா கேட்டோடனே அவன் என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து உயர்ந்த இடத்துல இருக்கோம், நாங்களாம் பண ரீதி. அப்போ உயர்வு ஒரு ஆன்சர் முடிஞ்சிச்சுங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சு, இவங்க பிரிஞ்சுட்டாங்க. இப்போ இதோட அந்த பொண்ணும் பிரிஞ்சுட்டாங்க, இப்போ பையனும் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சோ இன்ஸ்டாகிராம்லேயோ இதுலேயோ பார்க்குறான். அந்த பையன் என்ன பண்ணுறான்னா இந்த பொண்ணு ஒரு கார் வாங்கின மாதிரியோ இல்லை லைஃப்பில் உயர்ந்துட்ட மாதிரியோ ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவன் ரொம்ப வியப்பாகுது. இது ஒன்றுமே இல்லை, அந்த பொண்ணு இவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வியப்பு ஒரு ஆன்சர், ஷாக் ஆகிட்டான். என்னாவது அவனுக்கு அந்த பொண்ணோட நினைவு வருது. நினைவு ஒரு ஆன்சர் கரெக்டாக இருக்குங்களா? அப்போ நினைவு வந்து என்ன பண்ணுறான்னா அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணோடனே இந்தமாரி நான் வந்து உன் முகத்தை பார்க்கணும், நான் முகம் ஒரு ஆன்சர், நான் வந்து உன் முகத்தை பார்க்கணும், உன் நினைவாகவே இருக்குது, லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து மீட் பண்ணலாம், வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறான். அப்போ அழைத்தல் ஒரு ஆன்சர். அதாவது பார்த்து வேப்பாயிட்டானா, ஷாக் ஆகிட்டானா அந்த பொண்ணு சக்ஸஸ் ஆனவுடனே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கால் பண்ணி எனக்கு உன் நினைவாகவே இருக்குது, நினைவு ஒரு ஆன்சரு, நான் உன் முகத்தை பார்க்கணும், நான் முகம் ஒரு ஆன்சரு, கடைசியாக வர முடியுமான்னு சொல்லிட்டு அழைக்கிறான். அப்போ அழைத்தல் ஒரு ஆன்சரு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ போகிற கேப் ஒன்று இருக்குதுல்ல, இப்போ ஆட்டோலேயே இதில் போகிறான்னு வச்சுங்க, போகிற கேப்பில் ஒரு டவுட் வருது. டவுட்னா என்ன, ஐஎம். அப்போ ஐஎம் ஒரு ஆன்சரா? இந்த டவுட் என்ன வருதுன்னா ஒரு வேளை போனால் நம்மளை ஏதாவது கொன்றுவானா, அப்போ கொன்றே ஒரு ஆன்சரு. கொன்றுவானான்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ஆபத்தில் ஏதாவது மாட்டிங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டவுட் வருது. அதோட நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸ்டோரி முடிச்சிங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது இது கதை இல்லை, இவ்வளோ தான், நமக்கு ஆன்சர் தான் முடிஞ்சிச்சு, இவ்வளோ தான் ஸ்டோரி. ஒரே ஒரு டைம் மட்டும் வேகமாக சொல்கிறேன் பார்த்துங்க. ஓ அப்படின்னாலே லவ் ஸ்டோரியா? பேர் எப்படி தாங்க இருந்தாங்க, மகிழ்ச்சியாக இருந்தாங்களா? மகிழ்ச்சியாக இருந்த பேரில் பையன் என்ன பண்ணிட்டான், இறக்கமே இல்லாமல் பரிதாபமே இல்லாமல், இரக்கம் பரிநிலை ஒரு ஆன்சரு, என்ன பண்ணிட்டான், பொண்ணை ரொம்ப இழிவுபடுத்தி வாழ்க்கையிலேருந்து ஒழிஞ்சு போ, ஒழிவு ஒரு ஆன்சரு, கழிச்சு விட பார்த்தான், கழிவு ஒரு ஆன்சரு. பொண்ணு என்ன பண்ணுது, கொஷின் ரைஸ் பண்ணுது, வினா கேட்குது. இவன் என்ன சொல்கிறான், ஏன் என்ன இப்படி பண்ண, வினா கேட்கும்போது நாங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க, அப்போ உயர்வு ஒரு ஆன்சரு. அதனால் இவன் போன உடனே அந்த பொண்ணு அது மோட்டிவேஷனாக எடுத்துன்னு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுது.
சக்ஸஸ் ஆனதை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன ஆகுது, வியப்பு. அப்போ வியப்பு ஒரு ஆன்சரா? அப்போ என்ன பண்ணுறான், ஃபோன் பண்ணி எனக்கு உங்கள் நினைவாகவே இருக்குது, நான் உன் முகத்தை கடைசியாக பார்க்கணும், வர முடியுமான்னு சொல்லிட்டு அழைக்கிறான். அப்போ நினைவு, நான்முகம், அழைத்தல், இது 3 ஆன்சர் முடிஞ்சிச்சிங்களா? பொண்ணு ஓகே நான் வரேன்னு சொல்லிடுச்சு. போகிற கேப்பில் ஒரு டவுட் வருது, ஐயம் வருது. என்ன டவுட்டு, போனால் எங்கன்னா நம்மளை கொண்டுருவானா, ஆபத்தில் ஏதாவது மாட்டிக்கணுமா நம்ம அப்படின்னு ஒரு டவுட் வருது. இதோட ஆன்சர் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு எந்த டவுட்டும் வரல. லாஸ்ட்டாக ஒரு ஆன்சர் நம்ம மதகு வச்சுக்கிறோம்ல, மதகு ஷார்ட்கட் தேவையில்ல, ஆல்ரெடி ஸ்கூல் புக் கண்டென்ட்டு இல்லை. சும்மா அதுக்கும் எனக்கு மதகு ஓனா மதகுன்னு தெரியும்னா அந்த பையன் பேர் மதன்னு வச்சுங்க சும்மா, ஓகேங்களா? அதுக்கு ஷார்ட்கட் தேவையில்ல, ஸ்கூல் புக் கண்டென்ட்டு தேவைன்னா என்ன பண்ணிக்கலாம், ஓனா மதகுக்கு சும்மா அப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. 16 ஆன்சர் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. சும்மா ஒரு டைம் இந்த கதையை யார்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 16 ஆன்சருக்கு கண்டிப்பாக ஆப்ஷன் பார்த்தா எடுத்துடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ இன்னும் கஷ்டமாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு எழுத்து மொழி நம்ம கண்டிப்பாக அது பார்த்தாகணும். என்னென்னா மா ஆன்சர். நான் மா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிராஸ் ஆகிடுச்சு, 30+ வந்து அது வந்துடும். இப்போ அதுக்கு வந்து எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியாக ட்ரை பண்ண பார்க்குறேன். லென்த்தாக இருக்குது, ஏன்னா அது கொஞ்சம் பெருசுன்றதுனால அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ மா அப்படின்ற ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னா இது புரிஞ்சிச்சு இல்லை உங்களுக்கு? என்னது, இப்போ நம்ம முடிச்ச அந்த ஓன்றது லவ் ஸ்டோரி, அதை அப்படியே வச்சுருங்க. அந்த கதையை அப்படியே நிறுத்திட்டு மா இந்த ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு வந்துடுங்க. கொஞ்சம் அப்படியே கேப் விட்டு இதுக்கு வந்துட்டிங்கன்னா 30+ ஆன்சர். அப்போ பெருசாக இருக்குது, ஸ்டோரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. ஒரு நல்லது என்னென்னா இந்த மான்ற ஒரு எழுத்து ஒரு மொழி நம்ம போன டைமு ஸ்கூல் புக்லேயே படித்ததுனால ஒரு 10-12 இயற்கையாகவே தெரியும். இருந்தாலும் நம்ம சொல்ல முடியாது 10-12 அப்படியே இயற்கையாக எல்லா டைமும் வருமானு தெரியாது. இப்போ ஸ்டோரியோட மொத்தமாக அந்த 12 சேர்த்துக்கலாம், தனியாக பிரிச்சுக்க தேவையில்ல. தெரிஞ்சது இது, தெரியாததுக்கு தனி ஷார்ட்கட்னு மொத்தமாக ஒரே இதாவை நம்ம என்ன பண்ணிடலாம்னா போயிடும், ஓகேங்களா? இப்போ மா மொத்தம் 30க்கு மேலே இருக்குங்களா? இப்போ மானாலே ஓனா லவ் ஸ்டோரி, கோனா ராமோ ஸ்டோரி, மானா மானா அம்மா, அப்போ தாய் ஸ்டோரி தான், ஓகேங்களா? மானா தாய், ஏன்னா தாய் ஒரு ஆன்சர் முடிஞ்சிச்சுங்களா? இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு இது ஸ்டோரி எப்படின்னா, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா அதிகபட்சமாக ஒரு பசங்க எப்படி வரணும்னு நினைப்பாங்க, பசங்களுக்காக எப்படி கஷ்டப்படுவாங்க, இவ்வளோ தான் உங்களுக்கு, அது பெருசாலாம் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரை பண்ணுறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆன்சர் மானா தாய் ஸ்டோரியா, 1 தாய் அம்மா ஒரு ஆன்சர் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து தாய், இப்போ ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மிகுதி அளவு யாரை பிடிக்கும், அம்மாவை தான் பிடிக்கும், கரெக்டுங்களா? அப்போ மிகுதி ஒரு ஆன்சரு, அளவு ஒரு ஆன்சர். எல்லாம் பார்த்தீங்களா? மிகுதி அளவு நமக்கு யாருங்க பிடிக்கும் ஒரு வீட்டில்னு கேட்டால் அம்மான்னு சொல்லுவோம் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். இப்போ மிகுதி ஒரு ஆன்சரு, அளவு ஒரு ஆன்சரு, ஓகேவா? ஏன் நமக்கு மிகுதி அளவு அம்மாவை பிடிக்குதுன்னா, நம்ம மேலே அவங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க, அக்கறையாக இருப்பாங்க. அவங்க விருப்பப்படுறது 4 விஷயந்தான். ஒரு பையனோ பொண்ணோ நமக்கு பிறந்தவங்க எப்படிங்க இருக்கணும், அழகாக இருக்கணும்னு நினைக்க போகிறாங்க, அறிவாக இருக்கணும் கண்டிப்பாக நினைக்கிறது, அடுத்து பெரிய ஆளாக வரணும், வீட்டுக்கு பெருமை சேர்க்கணும். 4 ஆன்சரு. அழகாக இருக்கணும், அறிவாகவும் இருக்கணும், பெரிய ஆளாக வரணும், பெருமை சேர்க்கணும். அப்போ அழகு, அறிவு, பெரிய, பெருமை, இது 4 ஆன்சர் முடிஞ்சிச்சா? அதாவது மிகுதி அளவு நமக்கு வீட்டில் அம்மாவை பிடிக்கும், ஏன்னா அவங்க நமக்காக நிறையா யோசித்து பசங்கன்னா வந்து அழகாக அறிவாக இருக்கணும், பெரிய ஆளாக வந்து பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது அப்படியே வச்சுக்கிட்டீங்களா? 6 ஆன்சர் முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னொரு நமக்கு என்ன ரீசன் அப்படின்னா மிகுதி அளவு பிடிக்கிறதுக்கு, நமக்கு டெய்லி சாப்பாடு கட்டி நம்ம லைப்ரரி அனுப்பி நம்ம படிக்க வைக்கிறது யார், அம்மா தான். அப்போ கட்டுதல், அதாவது கட்டு ஒரு ஆன்சரு. இன்னொன்று என்னது, படிப்பு நாளில் நமக்கு சரஸ்வதி தான், கரெக்டுங்களா? அப்போ டெய்லி நமக்கு சாப்பாடு கட்டி நமக்கு படிப்புக்கு அனுப்புறது யார் தான், அம்மா தான். அப்போ கட்டு 1 போட்டிங்களா? அடுத்து சரஸ்வதி 1. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-8 ஆன்சர்கிட்ட முடிஞ்சிடுச்சு. அடுத்து மிகுதி அளவு அம்மாவை பிடிக்கும், அம்மா 4 விஷயம் நம்ம விருப்பப்படுவாங்க. நமக்கு ஏன் அம்மா அவ்வளோ பிடிக்குதுன்னா டெய்லி நம்ம சாப்பாடு கட்டி லைப்ரரி அனுப்புறது அம்மா தான். இது வரைக்கும் ஒரு ஷார்ட்கட் போயிடுச்சா? அடுத்து இப்போ நம்மளை சாப்பாடு கட்டி படிப்புக்காக அமுச்சு விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மீதி இருக்கிற டைமில் அம்மா, ஏன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுற அம்மா, ஓகேவா? இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மரத்துக்கு கீழே போயிடுவாங்கப்பா. அப்போது ஒரு மரம் ஒரு ஆன்சரு, ஓகேவா? ஒரு மரம் ஒரு ஆன்சரு. மரத்துக்கு கீழே போயிட்டு என்னங்க பண்ணுறாங்க அப்படின்னா, வயலில் கிடைச்ச அந்த பொருள்லாம் இருக்குது இல்லை, அந்த காய்கறி அது இதுன்னு, அந்த வயலில் கிடைச்ச பொருள்லாம் எடுத்துன்னு வந்து அந்த மரத்துக்கு கீழே வச்சு வியாபாரம் பண்ணுற ஒரு அம்மான்னு வச்சிங்களேன். அப்போ ஒரு மரம் ஒரு ஆன்சரு. வயல்லேருந்து பொருள் எடுத்துன்னு வந்து இடைவெளியே விட மாட்டாங்க, அப்போ இடை ஒரு ஆன்சரு. கேப்பே விட மாட்டாங்க, ஃபுல் டே அசையாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஆணி அடித்து வச்ச மாதிரி அப்படியே ஃபுல் டைமு நின்றுனே என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செஞ்சே இருப்பாங்க. அதாவது குடும்ப சூழலுக்காக சொல்கிறேன். ஒரு மரத்துக்கு கீழே நின்று வயல்லேருந்து பொருள் எடுத்துன்னு வந்து கேப் இடைவெளியே இல்லாமல், அப்போ இடை ஒரு ஆன்சர். இடைவெளியே இல்லாமல் ஆணி அடித்து வச்ச மாதிரி அசையாமல் அந்த இடத்துலேருந்து வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போ ஆணி ஒரு ஆன்சரு, அசை நிலை ஒரு ஆன்சரு. இப்போ நீங்கள் இது 2 விதமாக வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லாமல் அசையாமல் நின்னதுனால நின்று ஆணிக்கால் வந்துடுச்சு அப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை ஆணி அடித்து வச்ச மாதிரி அசையாமல் அப்படியே நின்று இடைவெளியே இல்லாமல் ஒரு மரத்துக்கு கீழே வயலில் இருந்து பொருள் எடுத்து வந்து விற்று அப்படி தான் குடும்பத்தை காப்பாற்றினாங்க, அப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ஓகேவா?
பொதுவாக இந்த மாதிரி வறுமையில் நின்று அவங்க நிறம்லாம் எப்படி இருக்க போகுது, ரொம்ப கருப்பாக இருக்க போகிறாங்க. அவங்க கலர் எப்படிங்க இருக்கும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறம் வந்து அவங்க கருப்பாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் ஒரு ஆன்சர் முடிஞ்சிச்சிங்களா. இப்போ இந்த அம்மாவோடைய கஷ்டத்தெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த பையன் என்ன ஆகிட்டானா, லைஃப்பில் சக்ஸஸாக வந்து நிறைய செல்வம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம், மொதல் விஷயமா பண்ணுவோம், சேலை வாங்கி கொடுப்போம் அம்மாவுக்கு. அப்போ பையன் இந்தமாரி கஷ்டப்பட்டு மேலே வந்து செல்வம் சம்பாரித்து அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து என்ன பண்ணுறான், சம்பாரித்து செல்வத்தை வச்சு சேலை வாங்கி கொடுத்துட்டான். இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி முடிஞ்சிச்சு. அதாவது அம்மாவை எப்படி பிடிக்கும், அவங்க என்ன விருப்பப்படுறாங்க, அவங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க, பையன் சக்ஸஸாக வந்து செல்வம் சம்பாரித்து சேலை வாங்கி கொடுத்துட்டான். அப்போ செல்வம் ஒரு ஆன்சரு, சேலை ஒரு ஆன்சரு. இது வரைக்கும் அந்த ஸ்டோரி ஆரம்பித்து எண்டு முடிஞ்சிச்சா. இதுக்கப்புறம் என்னன்னா, எந்த அம்மாவாக இருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம திட்டுவாங்க பார்த்துறீங்களா. அது எங்கே அப்படின்னா, வீட்டை வந்து நம்ம இதை குப்பையாக வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் லைட்டாக திட்டுவாங்க. அப்போ இது ஒரு ஷார்ட்கட்டு. இப்போ அம்மா ஆரம்பித்து முடிஞ்சிச்சுங்களா, இப்போ இந்த குப்பையான்றல இது தனியாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா வீட்டை குப்பையாக வச்சுருந்தா அம்மா திட்டுவாங்க. இப்போ குப்பையான்றது எழுதிட்டிங்கன்னா கு பா யா, அதாவது குதிரை, பாலை பன்றி ஒன்று, பரி ஒன்று, யா அப்படின்னா யானை. ஓகேவா. இப்போ வீட்டை குப்பையாக வச்சுருந்தா அம்மா திட்டுறாங்களா, குப்பைனா என்ன, தூசி துகள்னு வச்சுக்கலாம். அப்போ துகள் ஒரு ஆன்சரு. இந்த குப்பையான்னு சொல்கிறோம்ல, இதில் 4 ஆன்சர் வந்துச்சு. குதிரை, பரி, அப்புறம் பன்றி, அப்புறம் யானை. குப்பைன்றது துகளும் ஒன்று தான். அப்போ துகள். இதில் 5 ஆன்சர் உங்களுக்கு முடிஞ்சிச்சிங்களா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த குப்பையை வச்சுருந்தா மட்டும் அம்மா என்ன பண்ண போகிறாங்க, திட்டுவாங்க. இப்போ இதோட இது முடிச்சுக்குங்க. கடைசியாக இப்போ நம்ம மரணத்துடைய தருவாயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த அம்மாவுடைய மகத்துவலாம் நமக்கு புரியும். என்னன்னு புரியும், நம்ம எந்த படம் வருதுன்னா, இப்போ விஐபி மாரின்னு வச்சுங்க, அது வரைக்கும் எதுவுமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. கரெக்டாக அந்தமாரி அந்த இதை மரணம் வருது அந்தமாரி டைம்னு வச்சுங்களேன், நம்ம மரணத்துடைய தருவாயினே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாகிற டைம் வருது, மரணம் வருதுன்னா, நம்ம அப்போ தான் நம்ம அம்மாவுடைய மகத்துவமே நமக்கு புரியும். என்ன புரியும், நம்ம வாழ்க்கையிலே நம்ம மேலே வெறுப்பு காட்டாத ஒரு உயிர் இவங்க தான் அப்படின்னு. நம்ம மரணத்துடைய தருவாயில் தான் அம்மாவுடைய மகத்துவம் புரியுது, நம்ம மேலே வெறுப்பை காட்டாதவங்க இவங்கன்னு. இப்போ மரணம் ஒரு ஆன்சரு, மகத்துவம் ஒரு ஆன்சரு, வெறுப்பு ஒரு ஆன்சர். அவ்வளோதான், மொத்த ஷார்ட்கட்டு உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. இதில் இப்போ இதில் எங்கேயுமே நான் வலின்ற வார்த்தையை ஷார்ட்கட்டில் சொல்லவே மாட்டேன். ஏன் சொல்லலைன்னா, வலிச்சாலே நம்ம என்னன்னு தான் கற்ற போகிறோம், மான்னு தான் கற்றுவோம். அது எதுக்கு நம்ம ஷார்ட்கட்டில் வச்சுட்டு, வலின்றது ஒரு ஆன்சர் தான். வலினா என்ன, மா ஒன் ஆஃப் த ஆன்சரில் அது இருக்குது. அப்போ அதை நம்ம யூஸ் பண்ணலை. இன்னொன்று என்னென்னா, அழைத்தல். இந்த வார்த்தையை நான் என்ன பண்ணலன்னா ஷார்ட்கட்டில் கொடுக்கல. ஏன்னா வீட்டில் நம்ம டெய்லி என்ன பண்ண போகிறோம், மான்னு தான் நம்ம அழைக்க போகிறோம். அப்போ வலின்ற வார்த்தை ஷார்ட்கட்டில் வரல, அழைத்தல் அப்படின்றதும் ஷார்ட்கட்டில் வரல. ஷார்ட்கட்டில் வந்தது என்னன்றதை ஒரே ஒரு டைம் மட்டும் சீக்கிரமாக சொல்கிறேன். அதாவது அம்மா, தாய் ஸ்டோரின்னு ஒன்று வந்துடுச்சு. இப்போ அம்மாவை தான் நமக்கு மிகுதி அளவு பிடிக்கும், இது ஒரு வார்த்தை. அவங்க நமக்கு என்ன விருப்பப்படுவாங்கன்னா, பையன் அழகாக இருக்கணும், அறிவாக இருக்கணும், பெரிய ஆளாக வரணும், பெருமை சேர்க்கணும். அடுத்து டெய்லி நமக்கு சாப்பாடு கட்டி கொடுத்து நம்ம படிப்புக்கு அனுப்புறது அவங்க தான். படிப்புன்றதுனால சரஸ்வதி, கட்டி சாப்பாடு கட்டித்ததுனால கட்டுன்னு ஒரு ஆன்சர். இது முடிஞ்சிச்சுங்களா. இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வறுமையில் இருக்கிறதுனால ஒரு மரத்துக்கு நின்று வயல்லேருந்து எடுத்து வந்த பொருளை இடைவெளியே இல்லாமல், இடை ஒரு ஆன்சரு, இடைவெளியே இல்லாமல் அசையவே மாட்டாங்க. அப்போ அசனியில் ஒரு ஆன்சரு, அசையாமல் அப்படியே ஆணி அடித்து வச்ச மாதிரி ஒரே இடத்துல நின்று கஷ்டப்பட்டு அந்த பையனை மேலே கொண்டு வந்து ஜெயிக்க வச்சாங்க. பையனும் ஜெயிச்சுட்டு வந்து செல்வம் எடுத்துன்னு வந்து அம்மாவுக்கு சேலை வாங்கி கொடுத்தான். இது ஒரு கதையா. அடுத்து எந்த அம்மாவாக இருந்தாலும் ஒரு இடத்துல டென்ஷன் ஆவாங்க. அது எங்கன்னா, வீட்டை குப்பையாக வச்சுருந்தா டென்ஷன் ஆகும். அப்போ குப்பையானா என்ன, குதிரை ஒன்று, பரி பன்றி, யானை ஒன்று. குப்பைனாலும் துகள்னாலும் ஒன்று தான். அப்போ துகள் ஒரு ஆன்சரு. கடைசியாக வந்து கிளைமேக்ஸ் வந்துருங்க. என்னது, லாஸ்ட்டாக நம்ம மரணத்துடைய தெருவால் தான் யாருடைய மகத்துவம் புரியும், அம்மாவுடைய மகத்துவம் புரியும். என்னென்ன, வெறுப்பை காட்டாத ஒரு ஜீவனாக எனக்கு இவங்க தான் இருந்தாங்க இப்படின்னு நம்ம யோசிப்போம். இதோட விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து சேர்க்காத ரெண்டுன்னது, வலி நான் சேர்க்கல ஷார்ட்கட்டில். எதுக்கு, வலிச்சா மான்னு கற்ற போகிறோம். அழைத்தல் ஒரு ஆன்சரு, அம்மான்னு தான் டெய்லி அழைக்கிறோம். இவ்வளோ தாங்க. மார்க்கு எத்தனை ஆன்சர் கொடுத்துருந்தாலும் சரி, இனிமேல் புது மெட்டீரியல் வேறு எதாவது ஆட் ஆகி நீங்கள் பார்த்தாலும் சரி, இந்த ஸ்டோரியோட முடிஞ்ச வரைக்கும் அந்த வார்த்தை என்ன பண்ணுங்கன்னா, கவர்மெண்ட் மெட்டீரியல் தாண்டி நீங்கள் படிக்கிறீங்கன்னா, இன்கேஸ் 1-2 உங்கள் கண்ணில் படுதுன்னா அதை எடுத்து என்ன பண்ணிக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த தாய் ஸ்டோரியோட ட்ரை பண்ண பாருங்கள். இப்போ ஓன்ற வார்த்தைக்கு வேறு ஏதாவது புது வார்த்தை பார்க்குறீங்க, அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்குன்னா அந்த லவ் ஸ்டோரியோட எடுத்து வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாவாச்சும் ஒமிட் பண்ண தோணும். ஓகேங்களா. மினிமமாக அந்த மார்க்கை வந்து நம்ம கேரண்டி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறோம். ரிப்பீட்டடாக நீங்கள் இந்த ஷார்ட்கட்டு கேட்டிங்கன்னா மேபி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ 2 ஓரெழுத்து ஒரு மொழி முடிச்சிட்டோம். இன்னும் ஒன்று இருக்குது, அதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த கிளாஸ் நம்ம முடிக்க பார்ப்போம். இன்னும் ஒன்று பை ஷார்ட்கட்டு பார்ப்போம். அதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஈஸி தான் அது. நான் பையன்றது சின்னதாக ஒரு 10-12 ஆன்சர் தான் வரும். கடைசி ஒரு எழுத்து ஒரு அதை நம்ம பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ பையன்றதுக்கு வந்து கம்மி தான், ஒரு 12-13 ஆன்சர் தான் வருது. பாருங்கள். இப்போ பைனாலே பேசிக்காக ஒரு 3 பை அது ஆன்சர்லேயே வந்துடும். ஒன்று என்னது, கைப்பை, 2வது சட்டைப்பை, 3வது சாக்கு பை. இது 3 தான் ஆன்சர். பேசிக்காக 3 ஆன்சர். இது ஷார்ட்கட்டு, இதுக்கு தேவையில்லை.
கைப்பை, சட்டைப்பை, சாக்குப்பை இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. ஷார்ட்கட் தேவைப்படாது. இப்போ மீதி இருக்கிற ஆன்சருக்கு மட்டும் என்ன பண்ணுறோன்னா, பையனா என்னது பேகு. இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் படிச்சிருப்பீங்க, பேக் வாங்க உங்க கூட்டு போகிறாங்க. சின்ன பையனாக இருப்பீங்க இல்லை பெரிய பையனோ, பேக் வாங்க கூட்டு போகிறாங்க, இல்லை நீங்களே கூப்பிட்டு போகிறீங்க, நீங்களே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு நீங்கள் பார்க்குற விஷயம் என்னது, பேக் அழகாக கலர்ஃபுல்லாக பார்ப்பீங்க. அப்போ அழகு ஒரு ஆன்சரு, கலர்னால் என்ன நிறம். பேக் நீங்கள் கண்ணால் பார்க்கும்போது என்ன பண்ண போகிறீங்க, பார்க்க நல்லா அழகாக ஒரு நல்ல கலராக எடுக்கணும், இதான் நினைக்க போகிறோம். அப்போ அழகு ஒரு ஆன்சரு, கலருக்கு நிறம் ஒரு ஆன்சர். 2 முடிஞ்சிச்சிங்களா? ஃபஸ்ட்டு அழகாக கலர் பார்த்துட்டு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உள்ளே எல்லாமே கரெக்டாக பொருள்லாம் வச்சா கொள்ளுதா, அதான் 2வது தான் பார்ப்போம். அப்போ உள்ளே எல்லாம் கொள்ளுதான்றது ஒரு ஷார்ட்கட்டு. ஏன்னா இப்போ உள்ளன்றோம்ல, அதுக்கு என்ன ஆன்சர்னா உள்ளுறுப்பு ஒரு ஆன்சரு, ரைட்டுங்களா? அடுத்து கொள்ளுதான்றதுக்கு 2 ஆன்சர். ஒன்று கொள்ளளவு ஒரு ஆன்சரு, கொள்கலன் ஒரு ஆன்சரு. அதாவது என்ன பண்ணியிருக்கோன்னா, பேக் வாங்க போகிறீங்க, பை வாங்க போகிறீங்க. விஷயம் என்ன, நல்லா அழகாக கலராக எடுக்கணும், அழகு ஒரு ஆன்சரு, கலர்னா நிறம் ஒரு ஆன்சரு. எடுத்ததுக்கு அப்புறம் தான் உள்ள பொருளாக வச்சா கொள்ளுமா அப்படின்னு செக் பண்ண போகிறீங்க. அப்போ உள்ளனா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உள் உறுப்பு. கொள்ளுதான்றதுக்கு 2 ஆன்சரு, கொள்கலன் 1, இன்னொன்று கொள்ளளவு 1. 5 முடிச்சிட்டிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, பேக் வாங்கிட்டு வந்தாச்சு. சின்ன வயசுல நம்ம பேக் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி விஷயத்தை பயன்படுத்தி பேக் வாங்கிட்டு வந்துட்டிங்களா? அடுத்து சின்ன வயசில் நிறைய பேக்கில் நிறைய பொருள் எடுத்துன்னு போவோம். ஏன்னா இப்போ காலேஜ் போயிட்டால் நீங்கள் 2 புக் எடுத்து போகலாம். அப்போ நம்ம ஏகப்பட்ட புக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். அப்போ பசங்களுக்கு என்ன இருக்கும், பேக் எப்பயுமே வெயிட்டாக இருக்கும். அப்போ நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க, பையன் வந்து பேகை வெயிட்டு தூக்கி 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 அவன் உடம்புலாம் நல்லா அப்படியே வில்லு மாதிரி வளைஞ்சிச்சுங்க பையன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ பேகு வெயிட்டு தூக்கி தூக்கி பசங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சின்ன பசங்களுக்கு உடல், ஏன்னா உடல் ஒரு ஆன்சர். உடல் எப்படி ஆயிடுச்சு, நல்லா வில்லு மாதிரி வளைஞ்சிடுச்சு. அப்போ வில்லு ஒரு ஆன்சரா? அப்போ இதுமாரி பேகு வெயிட்டாக தூக்கி 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 அவன் என்ன ஆகிட போகிறான், ரொம்ப அப்படியே மெத்தனமாக லேசியாக ஆகிடுவான், மந்த நிலைமையில ஆகிடுவான். எப்படி ஒரு பாம்பு நெளியுமோ, இப்போ ஒரு தவளையை பாம்பு முழுங்கிச்சுன்னா எப்படி நெளியும், வெயிட்டு தாங்கம்மா, அந்த மாதிரி இவன் வெயிட்டு தாங்கம்மா அப்படியே மெத்தனமாக லேசியாக அப்படியே ஒரு மாதிரி எப்படி மந்த குணத்தில் பாம்பு நெளியும்ல, ஏதோ ஒரு தவளையை முழுங்கிட்டா அப்படியே வெயிட்டாக நவர முடியாமா. அப்போ ஏன்னா பாம்பின் படம் ஒரு ஆன்சரு. அப்போ பாம்பு மாரி ரொம்ப மெத்தனமாக என்ன பண்ணுவான்னா வெயிட்டு தாங்காமல் நெளிஞ்சு நிற்பான். இது வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஆன்சரும் முடிஞ்சிடும், கரெக்டுங்களா? இப்போ இதில் எது இன்னும் ஆன்சர் முடியல அப்படின்னா, பசுமை ஒரு ஆன்சர் முடிஞ்சிருக்காது, குடர் அப்படின்ற ஒரு ஆன்சர் முடிஞ்சிருக்காது. இந்த 2த்துக்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, குடருன்றதை கொடைன்னு வச்சுக்கோங்க. பேக் வாங்கினாலே கண்டிப்பாக கொடை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அப்போ குடருன்றதை கொடைன்னு மாற்றி பேக்கில் அதை வச்சுருங்க. 2வது இன்னும் 1 இருக்குது, பசுமை. பசுமையாக நம்ம ஷார்ட்கட்டில் சொல்லணும்னா, இப்போ பைக்கு பசுமைன்னு ஒரு ஆன்சர் எப்படி சார் தெரியும்னா, பையங்கூட நீங்கள் என்னென்னு பிரித்து எழுத போகிறீங்க, பசுமை கூட்டல் கூழ் தான். அப்போ எப்படி பார்த்தாலும் பையன்ற வார்த்தை பசுமைக்கு வந்துடும். அப்போ அது ஷார்ட்கட்டு தேவைப்படாது. குடருக்கு ஷார்ட்கட் இல்லை, ஏன்னா அது பையனாலே பையில் கொடை வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். அப்போ குடர் விட்டுருங்க. இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோன்னா, இளமைக்கு பை வந்துடும், ஏன்னா இது ஸ்கூல் புக் கண்டென்ட். பையனாலே நம்ம இளமையில் தான் தூக்கின்னு போக போகிறோம், காலேஜ் வந்துட்டா கையில் தான் எடுத்துன்னு போக போகிறோம். இப்போ பையனா இளமை ஸ்கூல் புக் கண்டென்ட்டு. அந்த பையன்றதை வச்சு பேக் வாங்க போகிறேன், கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கணும், அடுத்து உள்ளே எல்லாம் கொள்ளுதான்னு செக் பண்ணுறேன். வாங்கிட்டு போனதுக்கப்புறமா பசங்க வெயிட்டான பை தான் தூக்குவானுங்க, புக்ஸ் அதிகமாக வச்சு உடல் அப்படியே வில்லு மாதிரி வளைஞ்சிக்கும். அப்போ ரொம்ப வெயிட்டு தூக்கி தூக்கி பாம்பு எப்படி இப்போ ஒரு தவளை முழுங்கிட்டா ரொம்ப மெத்தனமாக அப்படியே ரொம்ப மந்தமாக இருக்குமோ, அதுமாரி பசங்களை வெயிட்டு தூக்க முடியாமல் அதுமாரி இருப்பானுங்க. லாஸ்ட்டாக வந்து கொடை பேக்கில் வைக்கிறதுக்கு ஒரு கொடை இருக்கும். பையங்கூழை வந்து பசுமை கூட்டல் கூழ்னு பிரிப்போம், அதனால் பசுமை ஒரு ஆன்சர். இவ்வளோ தான் உங்களுக்கு மொத்த ஷார்ட்கட்டும். இதில் இதுக்கு மேலே என்ன இல்லைன்னா ஆன்சர் இது பைக்கு இல்லை. இப்போ நம்ம மொத்தமாக இன்றைக்கான டாபிக் முடிஞ்சிச்சு. இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழி 3 பார்த்துட்டோமா, மா 1 பார்த்துருக்கோம், அம்மாவோடைய ஸ்டோரி, அடுத்து ஓ பார்த்துருக்கோம், ஒரு லவ் ஸ்டோரி. அடுத்து கடைசியாக இப்போ பார்த்தது வந்து பைனா இளமை, ஸ்கூல் டைம் நம்ம ஞாபகம், அந்த ஸ்டோரி வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா, இன்றைக்கி நம்ம ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக பார்க்கல, தெரியுதுங்களா? ஏன் பண்ணலன்னா, இப்போ இந்த ஹோல் கிளாஸ் எப்படி போக போகுது, இந்த நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் இந்த மேக்குள்ளே இந்த ஜூனுக்குள்ளே அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா மிக்சட் டாப்பிக்லேயும் என்னெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அது கண்டிப்பாக ஷார்ட்கட்டு முடிஞ்ச அளவுக்கு அது நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சைடில் பாக்ஸ் மாதிரி அதை சின்னதாக போட்டு அப்படி ட்ரை பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிளாஸ் எப்படி ஃப்ளோ இருக்குன்றதுக்காக மட்டும்தான் இந்த 5 டாப்பிக்கை ரேண்டமாக எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு வீடியோ ஆரம்பிக்கும் போது இன்னும் திடீர்னு ஆரம்பித்து ஏதோ ஸ்டார்டிங் இல்லாமல் அது பாட்டுக்கு நடுவுலேருந்து ஆரம்பித்து போகிற மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணுறோன்னா, எப்படியோ டாபிக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பாக்ஸ் இருக்க போது, வேறு ஏதாவது புது டாபிக் வந்தாலும் அது இவங்களால ஈஸியாக கொஞ்சம் கொடுக்க முடியும் போல் அப்படின்னு உங்களுக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் படிச்சிட முடியும்னு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த 5 டாப்பிக்கை ரேண்டமாக எடுத்து வந்து ரேண்டமாக சொல்கிறோம். இப்போ நம்ம எல்லா கிளாஸும் வந்து திடீர்னு இதுமாரி வந்து இவர் வருவார், ஒருமை பன்மைன்னு சொல்லிட்டு அதில் ஒவ்வொரு 2 கான்செப்ட் சொல்லிட்டு போயிடுவார், எங்கே ஆரம்பிக்குது இப்படி நீங்கள் யோசிக்க தேவையில்ல. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா,
இருக்கிற எல்லா கஷ்டமான டாபிக்ஸையும் எப்படி நினச்சாலும் நம்ம என்ன பண்ணலான்னா படிக்க முடியும். இதுக்கப்புறம் வர கிளாஸ் எப்படி பண்ணலான்னா ஓர் எழுத்து ஒரு மொழி கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஏன்னா அது சிலபஸில் நம்ம ஒரே டைமில் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வர்றதில் மினிமமாக ஒரு டாப்பிக்காவது கம்பல்சரி ஒரு டாப்பிக்காவது முழுசாக முடியணும். இப்போ நிறுத்தற் குறியீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா நிறுத்தற் குறியீடு ஃபுல்லாக முடியணும். ஏதோ ஒரு மிக்சிங் டாப்பிக்கில் வந்து 4 டாபிக் வந்துடும், அதில் ஒன்றாவது நிறுத்தற் குறியீடு போட்டு நிறுத்தற் குறியீடில் வந்து ஒரு பாதி முடிச்சுக்கிறது அந்த மாதிரி இல்லை. அது நிறுத்தற் குறியீடுனா ஒரு ஃபுல் வீடியோவில் கண்டிப்பாக அது முடியணும். இப்போ வந்து கலைச்சொல்னா அது ஃபுல் வீடியோவில் முடிக்க ட்ரை பண்ணணும். கலைச்சொல்ல இப்போ அட்லீஸ்ட் ஒரு 11th 12th சிறப்பு தமிழ் இருக்குன்னா 11th முடிக்க ட்ரை பண்ணணும். இப்படி தான் நம்ம போவோம். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா மிக்சிங்கில் அப்படியே சும்மா ஒரு 5 டாபிக் ரேண்டமாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்மளால் படிக்க முடியும்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இப்படி நம்ம ட்ரை பண்ணுறோம். இதுக்கப்புறம் போகிறது ஒரு டாப்பிக்காக நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவோம். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் சொன்ன ஷார்ட்கட்டு, இதில் சொன்ன புது விஷயம் இது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக அதை எழுதி வச்சுக்கோங்க. மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் பண்ணாலே போதும். இலக்கணன்றது கொஞ்ச நாளில் படிக்கிறது தான். அதனால தான் தைரியமாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட்டு 1 monthல முடிக்க முடியும். இதே நீங்கள் இலக்கியமாக இருந்தால் இது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணுறோன்னா இலக்கணம் சிம்பிள். 1 மணி நேரம் நீங்கள் சும்மா பார்த்தாலே தெளிவாக பார்த்தா போதும். சின்ன சின்ன விஷயந்தான். இப்போ நம்ம சொன்னோம்ல, அந்த முழுமை பெற்ற வாக்கியமாக இருந்தால் தொடர்நிலை எடுக்கணும், எச்சமாக இருந்தால் கலவை எடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தாங்க. நீங்கள் நினச்சா இருக்கிற இந்த கொஞ்சம் டைமில் இதை பார்த்து பயப்படாமல் எப்படியா இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லை நம்மளும் ட்ரை பண்ணலாம். இலக்கணம் ஃபஸ்ட்டு ஈஸி தான் நினச்சிட்டு ஜிஎஸும் மேக்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். மற்ற தமிழை மேலே தான் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நாளில் ஈஸியாக, ஏன்னா இந்த விஷயத்தை இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இலக்கணம் ரிவிஷன்லாம் பண்ண மாட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எக்ஸாமில் கொஷின் எழுத கூட நம்ம டெஸ்ட்டில் போய்க்கலாம். இலக்கியமாக இருந்தால் தான் திருப்பி படிக்கணும். இலக்கணம் ஒரு டைம் தெளிவாக படித்தா போதும். அதனால் சீக்கிரமாக முடித்தாலும் நீங்கள் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்காமல் ஜிஎஸ் ரீசனிங்கில் படிங்க. போகிறதுக்குள்ளே இதில் இருக்கிற எல்லா கான்செப்டையும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ஒர்க்கில் இருக்கிறதுனால நம்ம அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்குறோம். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ 2 ஈக்குவல் டைமில் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக படிங்க. வேறு எந்த இஷ்யூஸாக இருந்தாலும் நம்ம சேனலில் நீங்கள் தெரிவிக்கலாம். எந்த இஷ்யூஸ் இல்லை. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.